பரிசுத்த உம்மை போல தேவன் இல்லை ஆண்டவரே. ஒருவரே துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரர். நீர் நல்லவர், நீர் எங்கள் தகப்பன், எங்களை மீட்டு கொண்ட எங்கள் இரட்சகர், எங்கள் தேவன், நீர் எங்கள் ராஜா, நீர் சகல மகிமைக்கும் பாத்திரர் ஆண்டவரே. நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் காரணர் நீர் அப்பா. நீர் துதிக்கு பாத்திரரானபடியினாலே உம்மை துதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் பரிசுத்தரானபடியினாலே எங்களையும் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. எங்கள் துதியும் எங்கள் ஸ்தோத்திரமும் ஆண்டவரே, எங்கள் பாடல்களும் எங்கள் நன்றி பலிகளும் உமக்கு பிரியமாய், உமக்கு உகந்ததாய், நீர் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஆண்டவரே மாற்றித்தர வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. இந்த கூடுகையின் ஆண்டவரே முழு ஆளுகையும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகை கீழாயிருப்பதாக. எங்கள் சிந்தனை ஆண்டவரே, எங்கள் நினைவுகள், எங்கள் வார்த்தைகள் ஆண்டவரே, எங்கள் உணர்வுகள் எல்லாவற்றையும் நீர் ஆளுகை செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய பிரசன்னத்தினாலே நிரப்ப வேண்டுமாய் செபிக்கிறோம். வர வேண்டியவர்களை தடையில்லாமல் கொண்டு வரும் ஆண்டவரே. அப்பா, எங்கள் துதி ஸ்தோத்திரங்கள் உமக்கு பிரியமாயிருப்பதாக, நீர் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாயிருப்பதாக ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் வருவதாக அப்பா. உம்முடைய ஆவியானுடைய பிரசன்னம் இந்த ஆலயம் முழுவதும் இருப்பதாக ஆண்டவரே. நான் அவர்கள் நடுவிலே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன் என்று சொன்ன தேவனே, உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். எங்கள் மத்தியிலே உலாவி எங்கள் தேவனாயிருப்பீராக, எங்கள் மத்தியிலே உலாவி எங்கள் தகப்பனாயிருப்பீராக ஆண்டவரே. உமக்குரிய கனத்தையும் மகிமையும் செலுத்தத்தக்கதாய் எங்கள் ஒவ்வொருவரையும் உணர்வுள்ள இருதயம் உள்ளவர்களாக்கும் அப்பா. நீர் நல்லவர் ஆண்டவரே. நீர் ஆளுகை செய்வீராக, நீர் மகிமைப்படுவீராக, நீர் உயர்ந்திருப்பீராக ஆண்டவரே. இந்த வருடத்தின் 12 மாதங்கள் துவக்க முதல் முடிவு வரை எங்களை குறைவில்லாமல் நடத்தின தேவன் நீரப்பா. எங்களை நடத்தின உம்முடைய கரத்திற்காய் உமக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். எங்களை நடத்தின உம்முடைய உண்மைக்காய் நாங்கள் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீ ஒருவரே ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் நாதா, 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 ஸ்தோத்திரம் நாதா. ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஸ்தோத்திரம் நாதா, ஸ்தோத்திரம் நாதா. உமக்கே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய நல்ல கிரியைகளுக்காய், உம்முடைய மகத்துவமான நாமத்திற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம் நாதா, அப்படியே சொல்லலாமா? நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசு. அவர் நடத்தி வந்த பாதைகளுக்காய், அவருடைய உண்மைக்காய், அதிசயமான அவருடைய கிரியைகளுக்காய் அப்பா நன்றி என்று சொல்லலாமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, ஓ நன்றி இயேசுவே, இயேசுவே உமக்கு நன்றி. காலையில் ஒரு முறை கூட நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
உமக்கே மகிமையப்பா. ஆண்டவரே, இந்த ஆலயம் முழுவதும் உம்முடைய மகிமையினாலே நிரப்பப்படுவதாக. எங்கள் உள்ளங்கள் உம்முடைய பிரசன்னத்தினாலே நிரப்பப்படுவதாக அப்பா. ஆண்டவரே, எங்களை ஆட்கொள்ளுவீராக. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களை ஆட்கொண்டு நடத்துகிறவரே, எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும். எங்கள் மத்தியிலே உலாவுகிற ஆவியானவரே, எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடன் வாசம். எங்கள் சபையிலே, எங்கள் சபையிலே உம்மை வரவேற்கிறோம். எங்கள் மத்தியிலே உலாவ வாரும் ஆண்டவரே, எங்களை ஆட்கொள்ள வாரும் ஆண்டவரே. எங்கள் சபையிலே, எங்கள் சபையிலே உலாவிடும் எங்களோடன் வாசம் செய்யும். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம். ஆண்டவரே, உம்மை வரவேற்கிறோம் எங்கள் நடுவிலே. ஓ ஹalleluya. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை, உமக்கு சிங்காசனம் அமைத்திட, உமக்கு சிங்காசனம். இஸ்ரவேலின் துதிகளிலே வாசமாயிருக்கிறவரே, எங்கள் ஸ்தோத்திரங்களினாலும் துதிகளினாலும் உமக்கு சிங்காசனம் அமைக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில், எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம். அப்படியே கேட்கலாமா? எங்க குடும்பத்திலே உலாவிடும் ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் உலாவிடும் எங்களோ. எங்கள் வீட்டிலே தங்கி இருங்க ஆண்டவரே, எங்க குடும்பத்திலே உலாவி எங்கள் தேவனாயிரும். எங்கள் குடும்பத் ஆண்டவரே, நீரே எங்கள் வீட்டின் தலைவராயிருந்து எங்களுக்குள்ளே உலாவி எங்கள் தேவனாயிருப்பீராக ஆண்டவரே. உம்மை வரவேற்கிறோம். எங்கள் சபையிலே, எங்கள் சபையிலே உலா, நீரே இந்த சபைக்கு தலைவராயிருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது உம்முடைய வீடப்பா, நீர் வாசம் பண்ணுகிற ஸ்தலம் ஆண்டவரே. எங்கள் சபையிலே ஹalleluya, நீர் உலாவி எங்கள் தேவனாயிருப்பீராக அப்பா. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய். எங்கள் மத்தியில், எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு. ஓ
கரங்களை தட்டி நம் மத்தியிலே உலாவுகிற பரிசுத்த ஆவியானவருக்கு எல்லா கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரான என் தேவன் ஒருவருக்கு எல்லா மகிமையும் கனமும் உண்டாவதாக. உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. இது உம்முடைய சபை ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியிலே உலாவி எங்கள் தேவனாய் இருப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மாத்திரம் உயர்த்த வந்திருக்கிறோம். உம்முடைய நாமத்தையே உயர்த்துவோம் ஆண்டவரே. எங்களுக்கு அல்ல, உம்முடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணுவீராக. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், உம்முடைய நாமத்தை உயர்த்தி அருளும். நீர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக. சகல துதியும் கனமும் மகிமையும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமத்தை உடைய ஒருவருக்கே சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக உண்டாயிருப்பதாக. ஆண்டவரே, உடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கூடுகையை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து உடைய பிரசன்னத்தினாலே நிரப்பி உடைய வார்த்தைகளினாலே பலப்படுத்தி அனுப்ப வேண்டுமாய் செபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த கூடுகையின் எல்லா பகுதிகளிலும் உம்முடைய ஆளுகை உண்டாயிருப்பதாக, உம்முடைய நாம மகிமைப்படுவதாக. எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படியே வேதத்தை எடுத்து சங்கீதம் 138வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 138. நாம் மாறி மாறி வாசித்து விட்டு சில பாடல்களை பாடி ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். சங்கீதம் 138 வாசிப்போம். உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும்போது உம்மை துதிப்பார்கள். கர்த்தரின் மகிமை பெரிதாயிருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. ஹல்லேலூயா. அப்படியே உட்கார்ந்து கொள்ளுங்கள். நாம் ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். இந்த சங்கீதத்தில் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிற இன்றைக்கு ஆராதனைக்கு ஒரு தீம் அப்படின்னு நாம் எடுத்தோம்னா, ஒரு மையம் அப்படின்னு இன்னைக்குள்ள ஆராதனைக்கு ஆண்டவர் எனக்கு தந்த வாக்கு அவருடைய கரம். ஹல்லேலூயா. அவருடைய கரம், அவருடைய கரம். 7வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்குது, என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். ஆனால் எனக்கு அந்த கரம் என்ன செய்யுமாம்? உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். அந்த நீட்டப்பட்ட கரத்துக்கு 2 அர்த்தம் உண்டு. ஒன்று, நீட்டப்பட்ட அதே கரம் என் எதிராளிக்கு விரோதமாய் நீட்டப்பட்டிருக்கும். அதே வல்லமை உள்ள கரம் என்னை ரட்சிக்கும். ஹல்லேலூயா. அதனால தான் அடுத்த வசனத்தில் இப்படி சொல்லி முடிக்கிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அந்த சங்கீதம் முடியும் போது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தாவே, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. உங்களுடைய கரத்தின் கிரியைகளை நீங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க நிறுத்திட்டீங்கன்னா, ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் நாம் இஸ்ரவேலரை பார்க்கும்போது கர்த்தர் மோசையை அனுப்பி அவர்களை ரட்சித்து கொண்டு வந்தார். ஆனால் யாத்ராகமத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, யாத்ராகமம் 15வது அதிகாரத்திலையும் உபாகமம் 26வது அதிகாரத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 26:8, எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி. அதிலிருந்து என்ன தெரிகிறது? இஸ்ரவேலரை மீட்கும்படியாய்
அந்த மகா பெரிய அற்புதங்களும் அதிசயங்களும் எப்படி நடந்ததாம்? மோசையினால் அல்ல, அவருடைய பலத்த கரம், ஓங்கிய புயம். அந்த கரத்தை அவர் நீட்டி அவர்களை எகிப்திலிருந்து விடுவித்து கொண்டு வந்தாராம். நம்முடைய ரட்சிப்பை குறித்து சொல்லும் போதும் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உயரத்திலிருந்து படுகுழியில் இருந்த நம்மை கரத்தை நீட்டி தூக்கி எடுத்தாராம். அதே கரம்தான், அதே அதிசயங்களையும் அற்புதங்களையும் வல்லமையும் நடப்பித்த வல்லமையும் பராக்கிரமும் உள்ள அதே கரத்தினால் தூக்கி எடுக்கப்பட்டவர்கள் தான் நீங்களும் நானும். அதனாலே தான் அந்த கரத்தின் வல்லமையை, அந்த கரத்தினால் நாம் தாங்கப்பட்டு நடத்தப்பட்டு வந்ததை தான் நாம் சொல்ல போகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரம் என்னோடு இருப்பதனால எனக்கு பயமில்லை, உம்முடைய கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. ஹல்லேலூயா. இந்த எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், உங்க கரம் இருக்க பயம் இல்லை, உங்க கரம் இருக்க. அவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்தாராம். உயரத்திலிருந்து தாழ இருக்கிற நம்மை அந்த வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கரம் நீட்டி தூக்கி தாங்கி நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அதே கரத்தினாலே செய்து நடத்தி வருகிற அந்த ஆண்டவரை துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாட போகிறோம். என்னை அழைத்தவரே என்று நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. என்னை அழைத்தவரே என்று நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லை. விசுவாசத்தோடு எந்த பாதையும் தாண்டிடுவேன், எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன், எந்த பாதையும் தாண்டிடுவேன், எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன். உங்க கரம் இருக்க பயம் இல்லையே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. கருவிலே என்னை கண்டவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே, கருவிலே என்னை பெயர் சொல்லி என்னை நன்மைகள் எனக்காய் செய்பவரே, வழுவாமல் என்னை காப்பவரே, இனிமேலும் என்னை காப்பவரே, என்னை அழைத்தவரே என்று நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. என்னை அழைத்தவரே என்று நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. ஹல்லேலூயா. எப்பவுமே நான் சொல்லுவேன், ஆராதனையில பாடல் எழுதுது யாரோ எழுதுனாங்கன்னு சொல்லி நம்ம பாடிடக்கூடாது. கருவில் என்னை கண்டவரேன்னா நீங்க சொல்லணும், என்னை கண்டீரேன்னு தான் சொல்லணும். உங்களை தான் நீங்க யோசிக்கணும். யாரையோ பார்த்தது கூட்டத்தோட கூட்டம், இந்த கூட்டத்தோட கூட்டமா இருக்கிறது ஆண்டவருக்குள்ள வரும்போது எடுக்கக்கூடாது. பாடு அது எல்லாம் சேர்ந்து ஆண்டவர் பிள்ளைங்க சேர்ந்து தான் ஆராதிக்கிறோம். ஆனால் ஆராதிக்கும் போது எனக்கும் என் தகப்பனுக்கும், அவர் கருவில் என்ன கண்டார்னா, என் தாயின் கருவில் அவர் என்ன மட்டும் தனியா பார்த்தார். அதுதான் எனக்கு தெரியணும். நான் போகிற பாதை எப்படிப்பட்ட பாதையா இருந்தாலும் பிடித்த கரத்தினுடைய வல்லமையை நான் அறிந்தேனானால் எந்த பாதையையும் நான் தாண்டுவேன், எந்த சூழ்நிலையும் மேற்கொள்வேன். ஏனென்றால் அந்த பிடித்த கரத்தின் வல்லமையை நான் அறிந்திருக்கிறேன். நான் பாதையை அல்ல பார்த்து நடப்பது. அதுதான் நமக்கு இந்த இந்த நாலேஜ்னு சொல்லணும்ல, அறிவு. அப்படி இருக்கக்கூடாது. அது இந்த தமிழில் சொல்லுவாங்க, பசுமரத்தாணியில் அடித்த மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்க. அது நம்ம இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கணும், ஆணியில் எழுதின மாதிரி எழுதப்பட்டிருக்கணும். அவருடைய பலத்த கரம், ஓங்கிய புயம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேலை மீட்டு அந்த அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாம் நமக்கு ஏதோ கதை சொல்றதுக்காக எழுதினது கிடையாது. அவருடைய வல்லமையை காண்பிப்பதற்காக எழுதப்பட்டது. அந்த கரத்தின் வல்லமை இன்றைக்கும் குறைந்து போகவில்லை என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே கரம்தான்
என்னையும் தூக்கி தாங்கி நடத்துகிறது என்பதையும் நான் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். அப்பந்தான் நாம சொல்லுவோம், எந்த பாதையும் தாண்டிடுவேன், எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன். எந்த பாதையும் தாண்டிடுவேன், எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன். உங்க கரம் இருக்க பயமில்லையே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவீர், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவீர். புல்லுள்ள இடங்களில் அமர்ந்த தண்ணீரண்டை, மரணத்தின் பள்ளத்தாக்கு சூழ்ந்திட்டாலும் வாக்கென்னும் கோலினா பலப்படுத்தி எனக்கான நன்மையை காண செய்வீர். என்னை அழைத்தவரே என்று நடத்துவீரே. ஓ ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே என்று நடத்துவீரே. உங்க கரம் இருக்க பயமில்லையே, எந்த பாதையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே. எந்த பாதையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே. உங்க கரம் இருக்க பயமில்லையே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள், சொல்லுங்க உண்மையா. ஓ உயரத்தில் இருந்து உம் கரம், உயரத்தில் இருந்து என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்புக்கு, ஓ ஐ லவ் யூ லார்ட். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்புக்கு. ஒரு முறை கூட, என்னிலும் அதிக பலவான்கள், என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன். உயரத்தில் இருந்து உம் கரம், அதே வல்லமை உள்ள கரம், எனக்காய் நீட்டப்பட்ட கரம், நான் கூப்பிடும் போதெல்லாம் என்னை தூக்குவதற்காய் நீட்டப்படுகிற கரம். அந்த கரத்திற்காய் நன்றி ஆண்டவரே, அந்த கரத்திற்காய் நன்றி ஆண்டவரே. I love you Lord. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன். என் கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன். நீரன் கன்மலை, அறிக்கை செய்யலாமா? என் கோட்டை, என் ரட்சகர், ஓ நீர் என் தேவன். ஹல்லேலூயா. நான் நம்பும் துருகமே, என் கேடகமே, என் அடைக்கலமே, ரட்சண்ய கொம்பு. நீரன் கன்மலை, நீரன் கன்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன். நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு.
என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். அவருடைய கரங்களை தட்டி, ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறோம், உம்மையே நேசிக்கிறோம் ஆண்டவரே, உம்மையே நேசிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஒருவருக்கே மகிமை, உமக்கு ஒருவருக்கே மகிமை ஆண்டவரே. எங்களை நடத்துகிற உம்முடைய கரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். என்ன நல்ல தேவன் பாருங்க. நீட்டப்பட்ட கரம், வல்லமையுள்ள கரம். ஆனால் நமக்காக நீட்டப்பட்டது நமக்கு விரோதமாய் நீட்டப்பட்டதல்ல, நம்மை தாங்கி நடத்துவதற்காய். அந்த கரம் நாம் கூப்பிடும் போது நமக்காய் கிரியைகளை நடப்பிக்கிற கரம். என்ன பாக்கியம் தெரியுமா அது? என்ன பாக்கியம் தெரியுமா அது? மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட மனிதன், மண்ணான மனிதன், எத்தனை இரவுகளிலே தனிமையிலே ஏதோ ஒன்றுக்கும் வழி இல்லாமல் இருக்கும் போதும், இந்த வருடத்தை சற்று திரும்பி பாருங்க. எந்த கண்ணும் என்னை காணாத நேரத்தில் நான் என் படுக்கையில் எழும்பியிருந்து கூட நான் ஜெபிக்கவில்லை. என் கண்ணீரை என் படுக்கையின் மேல் ஊற்றிக்கொண்டே என் மனதிலிருந்து நான் எழுப்பின என் ஜெபத்திற்கும் நீட்டப்பட்ட அந்த கரத்திற்காய் நான் அவரை துதிப்பேன், அவருக்கு நன்றி செலுத்துவேன். என் ஆண்டவர் நல்லவர். ஒருபோதும் அவருடைய கண்ணை என் மேலிருந்து விலக்காதவர். அதன் அடையாளம்தான் இன்றைக்கு சபையிலே கொண்டு வந்திருந்து நன்றி செலுத்த வைத்திருக்கிறார். இந்த வருடம் முடிவது எத்தனையோ பேருக்கு எப்படியோ முடிந்து நன்றாய் போயிருந்திருக்கலாம். ஆனால் எனக்கு இந்த வருடம் முடிந்தது அதிசயம். அதற்கு ஒரே காரணம், என்னை தாங்குகிற நடத்துகிற அவருடைய கரம். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றும் சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீ அறிந்திருக்க, என்னை நன்றாய் அறிந்திருக்கிற தேவன். நான் என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் அறிந்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவருடைய கரம் என்னை பிடித்ததினாலே தான் மாத்திரம், அந்த திருக்கரத்தால் என்னை தாங்கி நடத்துவதனாலே மாத்திரம் நான் இன்றைக்கும் ஜீவனோடும் அவர் சமூகத்திலேயும் நிற்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல போகிறோம். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர்,
பாதைகளில் எத்தனை நல்ல ஆண்டவர். ஓ நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திரு. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லலாமா? நன்றி ராஜா இயேசு ராஜா. அப்பா நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. முன்னும் பின்னும் நெருக்கி, முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். முன்னும் பின்னும் நெருக்கி. சொல்லுங்க. உம் திருக்கரத்தால் தினமும் என்னை. நன்றி அப்பா. என்னை பிடித்திருக்கிற உம்முடைய கரத்திற்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய கரத்திற்காய் நன்றி ஆண்டவரே. அதற்காக நன்றி. ஓ நன்றி ராஜா இயேசு ராஜா. ஓ நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. கருவை உம் கண்கள் கண்டன, நான் மறைவாய். ஓ கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய். அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கி நன்றி. அதிசயமாய் ஓ நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவர். ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர். சுற்றி சுற்றி. நன்றி அப்பா. உம்முடைய கரத்திற்காய் நன்றி ஆண்டவரே. என்னை காண்கிற தேவனே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய். ஹல்லேலூயா. நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம். அப்படியே நன்றி செலுத்தலாம். உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. எங்களை நடத்தி வந்த பாதைகளுக்காய் இந்த வருடம் முழுவதும் உம்முடைய திருக்கரத்தாலே எங்களை தாங்கி வந்த உம்முடைய தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இது எங்களுடைய கிரியையினால அல்லப்பா. உம்முடைய பலத்த தயவு, உம்முடைய இரக்கம், உம்முடைய அன்பு, எங்களுக்காய் நீட்டப்பட்ட உம்முடைய கரம், உம்முடைய கரத்தின் வல்லமையினாலே நாங்கள் நடத்தப்பட்டோம் ஆண்டவரே. நாங்கள் கடந்து வரவில்லை ஆண்டவரே, நாங்கள் நடத்தப்பட்டோம். எங்களை நீ தூக்கி சுமந்து வந்தீரப்பா. உம்முடைய கரத்திற்காய் நன்றி. எங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவனே,
உம்முடைய திருக்கரத்தால் தாங்கி நடத்துகிற உம்முடைய தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றி, நன்றி அப்பா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் மகிமைப்படுவீராக. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். என்னாகமம் 11வது அதிகாரத்தில் அங்கு ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து மீட்கப்பட்டு கடந்து வந்து விட்டார்கள். எத்தனையோ அதிசயங்கள், அற்புதங்கள், ஆண்டவர் எல்லாவற்றையும் அவருடைய பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் எல்லா அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து அவர்கள் வந்து விட்டார்கள். வரும்போது இஸ்ரவேலருக்கு ஒரு ஆசை, எங்களுக்கு எகிப்தில் கிடைத்த இறைச்சி இப்பொழுது கிடைக்கவில்லை. அவர்களுக்கு ஒரு எண்ணம், எங்களுக்கு அந்த இறைச்சி வேணும், இறைச்சி வேணும், இறைச்சி வேணும், இச்சித்தார்கள். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவர்களுக்கு கொடுப்பேன், அவர்கள் கேட்பதை நான் கொடுப்பேன். இதுவரைக்கும் மோசே ஆண்டவர் செய்த அற்புதம், செங்கடலையும் பிளந்ததை மோசே பார்த்தார். மோசே தான் கோலையை நீட்டுறார், மோசே கோலை நீட்டுறாரு, செங்கடல் பிளக்குது. ஆனா இங்கே வந்து நிற்கும் போது மோசே ஆண்டவர்கிட்ட என்ன சொல்றாரு தெரியுமா? 21வது வசனம், என்னாகமம் 11:21. அதற்கு மோசே, என்னோடு இருக்கிற காலாட்கள் 6 லட்சம் பேர், ஒரு மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே. ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா? சமுத்திரத்து மச்சங்களை எல்லாம் அவர்களுக்காக சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா என்றார். ஏதோ இதுவரைக்கும் நடந்த அதிசயங்களுக்கெல்லாம் மோசேக்கே ஒருவேளை தோணி இருக்கலாம், செங்கடல் பிளக்கிறது அதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு, ஒரு அதிசயம் ஒரு வேளை நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு, ஒரு வாய்ப்பு இருக்கு, எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வருவதற்கு ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்கு. அது ஆண்டவர்கிட்ட கேட்டா செய்வார். ஆனா இந்த காரியம் ஆண்டவர் வாக்கு கொடுத்த பின்னரும், இத்தனை அதிசயங்களை கண்ட பின்பும் மோசேக்கு இன்னும் அதை நம்பத்தக்கதான ஒரு தைரியம் வரவில்லை. ஏனென்றால் இது அவனால் கிரகிக்க முடியாது. 6 லட்சம் பேருக்கு எங்களிடத்தில் இருக்கிற ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் கொடுத்தாலும், காலாட்கள் மாத்திரம் 6 லட்சம் பேர், அவர்களுக்கு கொடுத்தால் பத்தாது. சமுத்திரத்து மச்சங்களை எல்லாம் கொண்டு வந்து போட்டா அவரு யோசிக்கிறார், ஆண்டவர் எப்படி நடத்த முடியும்? ஒருவேளை சமுத்திரத்திலேருந்து எல்லா மீனை ஆண்டவர் போன்னு சொல்லி அது வந்து விழுந்தா கூட அவர் அப்படியும் கால்குலேட் பண்றாரு. ஆண்டவருடைய அதிசயம் எப்படி இருக்கும்னு சொல்லி அவரே கால்குலேட் பண்ணி ஆண்டவர்கிட்டே சொல்றார், ஆண்டவரே சமுத்திரத்து மச்சங்கள் எல்லாம் கொண்டு வந்தா கூட அது எப்படி ஆகும், அது எப்படி முடியும்? அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அடுத்த வசனம். அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய். ஹல்லேலூயா. எனக்காக நீட்டப்பட்ட வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கரம் ஏதோ ஒரு சில காரியங்கள் என் புத்திக்கும் என் எண்ணத்துக்கும் என்னுடைய கற்பனைக்கும் எதுவெல்லாம் நடக்கும் என்று நான் யோசிக்கிறேனோ அதை மாத்திரம் நடத்துவதற்குள்ளே கரம் அல்ல. அவர் எனக்காய் என்ன வாக்கு பண்ணியிருந்தாலும் அது எனக்கு கிரகிக்க முடியுமோ, என்னுடைய கற்பனைக்கு எட்டுமோ எட்டாதோ, அது எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. அவருடைய வார்த்தை எனக்காக கிடைத்ததானால், அவருடைய நீட்டப்பட்ட கரம் எனக்காக நீட்டப்பட்டு இருக்குமானால், கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை என்றால் அவருடைய வார்த்தை என் வாழ்க்கையிலே நடந்தே தீரும், நடந்தே தீரும். என் கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ காண்பாய். ஹல்லேலூயா. என்ன ஒரு தேவன் பாருங்க, என்ன அற்புதமான தேவன் பாருங்க. மோசே ஏதோ சந்தேகப்பட்டு கேட்ட உடனே ஆண்டவர், நீ இவ்வளவு அதிசயம் உனக்கு பண்ணேனே, இத்தனை வருடங்கள் உன்னை தூக்கி சுமந்தேனே, இந்த வருடத்துல இத்தனை மாதங்கள் உன்னை நடத்தினேனே, ஆனாலும் இன்னொரு பெரிய பிரச்சனை வரும்போது நீ இது முடியாது என்று நீ யோசித்து விட்ட. நீ பிரச்சனையை பார்க்காத, இதுவரை தாங்கி நடத்தின கரம் இன்னும் உனக்காக நீட்டப்பட்டிருக்குமானா, என் வார்த்தை உனக்கு கொடுக்கப்பட்டது உண்மையானா, அந்த கரத்தினால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நீ காண்பாய். ஹல்லேலூயா.
அதே வார்த்தை தான் ஆண்டவர் நமக்கும் தந்து பலப்படுத்துகிறார். என் கரம் குறுகி இருக்கிறதோ? இதுவரை ஆண்டவர் தானே நடத்தினார். அவருடைய கரந்தானே உங்களையும் என்னை நடத்தினது. இந்த வருடங்கள் காலங்கள் ஓடி போகலாம். என் தேவன் காலத்திற்கு உட்பட்டவர் இல்லை. அவருக்கு 2023 முடிந்து விட்டால் அவர் சொன்ன வார்த்தை முடிந்து விட, அப்படி இல்லை. அவர் காலத்திற்கு அப்பாற்பட்டவர். அவரே துவக்கம், அவரே முடிவு. என் காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்காய் நீட்டப்பட்ட கரம், எனக்காய் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை அது நிறைவேற்றும். ஹல்லேலூயா. அது 6 லட்சம் காலாட்கள் மாத்திரம் இருந்தாலும் சரி, வானத்திலிருந்து அவர் பொழிய பண்ணுவார். அது எங்க வரோம், எப்படி வரோன்னு தெரியாது. ஆனா எனக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தையும் எனக்காக நீட்டப்பட்ட கரமும் அவருடைய வாக்குத்தத்தத்தை என் வாழ்க்கையில நிறைவேற்றி தீரும். ஹல்லேலூயா. அதனால தான் அவர் செய்கிற காரியங்கள், அவர் செய்கிற கிரியைகள் அது நம்மளால கிரகிக்க முடியாது. ஹல்லேலூயா. எல்லாம் ஒரு நிமிஷம் எழும்பி நின்று கொஞ்ச நேரம், ஒரு சில நிமிஷங்கள் மாத்திரம் எழும்பி நின்று ஆண்டவர் நடத்தி வந்த எனக்காய் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இம்மட்டும் நடத்தி வந்த கிரியைகளை யோசித்து, ஹல்லேலூயா, அந்த கரந்தானே எல்லாமே செய்தது. ஹல்லேலூயா. உள்ளத்திலிருந்து ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறேன், ஆண்டவரே, எனக்காக நான் கிரகிக்க முடியாது, என் கற்பனைக்கு மிஞ்சின இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய கரமே செய்தது. ஆண்டவரே, உம்முடைய கரமே செய்தது. இனி நான் காத்திருக்கிற ஜனங்களுக்காக சொல்லுகிறேன், ஏதோ ஒரு இடத்துல போய் நின்று இந்த காரியத்துக்கு வாய்ப்பே இல்லை. இதுவரை நடந்ததெல்லாம் ஏதோ ஒரு பாசிபிலிட்டி இருந்தது. இந்த காரியம் ஆண்டவருடைய கரம் கூட இருக்குமானால், அது எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, அவர் வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்து என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா அவருடைய நீட்டப்பட்ட கரத்திற்காய், ஹல்லேலூயா, மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியும். ஓ, எங்கள் கற்பனைக்கும், எங்கள் எண்ணங்களுக்கும், எங்கள் ஆசைகளுக்கும், எங்கள் ஜெபங்களுக்கும், விண்ணப்பங்களுக்கும் மேலாய் செய்பவரே, கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது. Oh, hallelujah.
எங்களுக்காய் நீட்டப்பட்ட உம்முடைய கரத்திற்காய் ஆண்டவரே, கிரகிக்க முடியாத காரியங்களை எங்களுக்காய் நடப்பிக்கிற உம்முடைய வல்லமை உள்ள கரத்திற்காய், இம்மட்டும் எங்களை தாங்கி நடத்தின உம்முடைய கரத்திற்காய் உம்மை துதிக்கிறோம், உம்மையே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. சகல துதியும் கனமும் மகிமையும் எங்கள் இயேசு ராஜா ஒருவருக்கே. அவர் ஒருவரே கனத்திற்குரியவர், அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரர். ஆமென், ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை மகிமை மகிமை. எங்களை நடத்தின தேவனே உமக்கு மகிமை ஆண்டவரே, நடத்தின தெய்வமே உமக்கு மகிமை ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி 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 ஆண்டவரே. சங்கீதம் 123 இப்படி சொல்றது, பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. இதுதான் விண்ணப்பமாய் வைக்க போகிறோம். எல்லாம் சொல்ல போகிறோம், ஆண்டவரே காலங்கள் உம்முடைய கரத்தில் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஆனால் எனக்கு இரக்கம் செய்வது உம்முடைய கரம் ஆண்டவரே. எப்படி ஒரு வேலைக்காரரின் கண்கள் இரக்கம் செய்யும் வரைக்கும் தன் எஜமானனின் கரத்தை நோக்கி இருக்கிறது போல, எங்களுக்காய் இரக்கம் செய்கிற தேவன் நீர் இருக்கிறீர். உம்முடைய கரத்தையே நாங்கள் நோக்கி இருப்போம். உம்முடைய கரத்தின் கிரியைகளை நெகிழ விழாதிருப்பீராக. எங்களை தாங்குகிற கரம், எங்களோடு கூட இருக்கிற கரம். நாங்கள் செல்லுகிற பாதை அக்கினி தழலோ தென்றலோ, உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்குமானால் நாங்கள் எல்லாவற்றையும் தாண்டுவதற்கு எங்களுக்கு பலன் உண்டு ஆண்டவர். சீரும் புயலினாலே ஆடுகிற படகா இருந்தாலும் சரி, நீர் என்னோடு இருந்தால் போதும் ஆண்டவரே. வருகிற புதிய வருடத்திலே கால் எடுத்து வைக்க போகிற எங்களுக்கு ஆண்டவரை இரக்கம் செய்கிற தேவன், உம்முடைய கரத்தினாலே எங்களுக்கு இரக்கம் செய்வீராக, இரக்கம் செய்வீராக ஆண்டவரே. எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள், விண்ணப்பமாய் ஏறெடுத்த காரியங்கள், வடித்த கண்ணீர், எல்லாவற்றுக்கும் இரக்கம் உம்மிடத்திலிருந்து மாத்திரம் தான் ஆண்டவரே வர முடியும் என்று அறிந்திருக்கும். எங்கள் எஜமானனே, உடைய கரத்தை நோக்கி இருக்கிறோம். வேலைக்காரன் கண்கள் தன் எஜமான் கரம் நோக்கும், தேவாயனக்காயெல்லாம் செய்யும் உம் கரத்தை என்று நோக்குவே. இதை ஒரு விண்ணப்பமா வைக்கலாம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தையே நான் நோக்குவேன் ஆண்டவரே. நீதியின் வலது கரம் நீதிமானை என்றும் தாங்கிடுமே. நீதியின் வலது கரம் நீதிமானை என்றும் தாங்கிடுமே. விழுகையில் வியாதி நேரங்களில், விழுகையில் வியாதி நேரங்களில் வழுவாமல் உம் கரம் தாங்கிடுமே. வழுவாமல் உம் கரம் கடலும் மாறும் தடையில்லை, கடலும் மாறும் தடையில்லை. ஆண்டவர் கரம் என்னோடி, விசுவாசத்தோட அறிக்கை செய்யுங்க. கடலும் ஆறும் தடையில்லை, தடைகளை அகற்றும் நீர் முன்னே செல்ல, தடைகளை அகற்றும் நீர் முன்னே
வருவே. ஜெய வீரனாய் நானும் அக்கினி தழலும் தென்றலாகும். அக்கினி தழலும் தென்றலாகும். தேவாவும் மோடு நடக்கும் போது அக்கினி, நாங்கள் நடக்கிற பாதை இப்போது அக்கினி தழலா இருந்தாலும் ஆண்டவரே, உம்மோடு கூட நடக்கும் போது அது எங்களுக்கு தென்றலாய் தோன்று. ஒரு முறை கூட அக்கினி தழலும், அக்கினி தழலும். ஓ, எங்களை தூக்கி சுமக்கிற உம்முடைய கரத்திற்காய் நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. அக்கினி தழலும், அக்கினி தழலும் தென்றலாகும். தேவாவும் மூடு நடக்கும் போது சீரும் புயலாடும் படகுமே, சீரும் புயலாடும் படகுமே, சீராக ஓடும் தேவாவும் வார்த்தையாலே, சீராக ஓடும் தேவாவும். எல்லாம் சொல்லலாமா? வேலைக்காரன் கண்கள், வேலைக்காரன் கண்கள் தன் எஜமா தேவா எனக்காயெல்லாம் செய்யும் கரத்தை நோக்கும், கரத்தை ஆண்டவரே, தடைகளை உடைக்கிற நீர் எங்களுக்கு முன்பாய் செல்லும் போது நாங்கள் ஜெய வீரனாய் உமக்கு முன்பாய் செல்லுவோம் ஆண்டவர். உமக்கு பின்பாய் நாங்களும் ஜெய வீரர்களாய் கடந்து செல்லுவோம் ஆண்டவரே. நாங்கள் நடக்கிற பாதை அது எப்படிப்பட்ட பாதையாய் இருந்தாலும் உம்முடைய கரமும் உம்முடைய வார்த்தையும் எங்களோடு கூட இருக்குமானால் எல்லாம் எங்களுக்கு சாதகமாய் ஜெயமாய் மாற்றி தருகிற தேவனாய் நீர் இருப்பதற்காய் எங்களுக்காய் இரக்கம் செய்கிற உம்முடைய கரத்திற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வருடத்தின் இத்தனை நாட்கள் எங்களை தாங்கினீர், எங்களை சுமந்தீர் ஆண்டவரே, எங்களை தூக்கி நடத்தினீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை முழுவதிலும் நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. என்ன விண்ணப்பங்களோடு வந்த பிள்ளைகள் ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன விண்ணப்பங்களை வைத்தார்களோ ஆண்டவரே, உம்முடைய கரத்தை மாத்திரம் நம்பி வந்த ஜனங்களுக்கு நீரே அடைக்கலாம், நீரே இரக்கம் செய்வீர் என்கிற உறுதியான விசுவாசத்தோடு ஆண்டவர் உம்முடைய சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்பி அனுப்ப வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம். எங்களோடு பேசும், உடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தயவாய் உட்கார்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கருத்திற்காய் அவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் எத்தனை நல்லவர் பாருங்க. 2023 ஆண்டின் இறுதி சாட்டர்டே இந்த நைட் வர்ஷிப்பில் நம்மை கொண்டு சேர்த்த கிருபைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வருடத்தின் எல்லா வாரத்திலும் தடை இல்லாமல் ஆண்டவர் இந்த ஆராதனை ஆசீர்வதித்தார். அநேகம் பேர் கடந்து வந்தீர்கள். உங்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஆன்லைனில் அநேக பேர் இணைந்திருக்கிறீர்கள். உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். எனக்கும் ஆண்டவர் பெரிய பாராட்டின பெரிய கிருபை இந்த வருடத்தில் அநேக முறை இந்த சாட்டர்டே வர்ஷிப்பில் வந்து உங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கவும் வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் ஆண்டவர் பெரிய கிருபை பாராட்டினார் எனக்கு. அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய அன்புக்காகவும் உங்களுடைய உற்சாகப்படுத்தினதற்காகவும் உங்களுக்கு ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா ஒவ்வொரு முறை இங்கே வந்து இந்த வர்ஷிப் இந்த வார்த்தைகள் முடிந்து போகும்போது அநேகம் பேர் வந்து என்னை உற்சாகப்படுத்துவாங்க. என்னை உற்சாகப்படுத்தி ஆண்டவர் அவர்களுக்கு செய்த நன்மையை என்கிட்ட பர்சனலாக சாட்சியாக சொல்லி அது என்ன அதிகமாக பலப்படுத்தினது, என்ன அதிகமாக நீங்கள் உற்சாகப்படுத்தினீங்க, எனக்கு நல்ல உறுதுணையாக இருந்தீங்க. அதற்காக உங்களுக்காகவும் நான் ஆண்டவருக்கு நாமத்தில் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன், உங்களுடைய வாழ்த்துகிறேன். இன்றைய தியானத்திற்காய்
ஆண்டவர் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு பிக் ஸ்டெப்புன்னு சொல்லலாம், ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் கொண்டு வந்து ஒரு ஆண்டவர் எனக்கு தந்த என்னுடைய வாழ்க்கையை மாற்றின ஒரு காரியத்தை தான் நான் இன்றைக்கு தியானிக்கலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தது, நான் இப்போ தான் கிறிஸ்மஸ்லாம் கொண்டாடி முடித்தோம், அதனால் எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் உலகத்தில் வந்தது பாவிகளை ரட்சிக்க, நமக்காக அவருடைய சொந்த ஜீவனை தந்து நம்மை பாவத்திலிருந்தும் நித்திய மரணத்திலிருந்தும் ஆக்கினையிலிருந்தும் மீட்கும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அது நாம் எல்லாருக்கும் தெரிந்தது, அது மாத்திரம்தான் ரொம்ப ஃபோக்கஸில் நாம் பேசி கொண்டிருப்போம். ஆனால் நாம் சுவிசேஷங்களை எடுத்து பார்க்கும்போது இன்னொரு காரியமும் செய்யும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம், அது எல்லாருக்கும் தெரிந்தது தான். நான் புதிய ரகசியத்தை ஒன்றும் இங்கே சொல்ல போகிறது கிடையாது, எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். அது என்னவென்றால், பிதா அவருடைய சொந்த குமாரனை, ஒரே பேரான குமாரனை நமக்காக இந்த உலகத்திலே தந்திரளி அவருடைய அன்பை வெளிப்படுத்தி நம்மை ரட்சிக்கும்படியாய் குமாரனை அனுப்பினார். உண்மை, நாம் ரட்சிக்கப்பட்டோம், அவர் மூலமாய் நாம் ரட்சிக்கப்பட்டோம், மீட்கப்பட்டோம். ஆனால் அத்துடன் அவர் அதை முடிக்கவில்லை. அவருடைய நித்தியத்துக்குள்ள பிளான், அவருடைய ஆசை என்னவென்றால், எப்படி தனக்கு ஒரே பேரான குமாரனை அவர் வைத்திருக்கிறாரோ அந்த ஒரே பேரான குமாரனை கொண்டு அநேகம் பிள்ளைகளை தனக்கு கொள்ளும்படியாய் ஆண்டவரே பிதாவானவர் உலகத்திலே அனுப்பினார். பிதாவானவர் குமாரனை அனுப்புனது நம்மை ரட்சித்து பரலோகத்தில் ஏதோ கொண்டு போய் சேர்த்து நமக்கு ஏதோ ரிவார்ட் தந்து விடுறதுக்கு மட்டும் கிடையாது. அவர் நம்மை அவருடைய சொந்த பிள்ளைகளாக்கும்படியாய், அவர் நமக்கு அப்பாவா இருக்கும்படியாய் அவர் இயேசுவை இந்த உலகத்திலே அனுப்பினார். நீங்க பழைய ஏற்பாட்டில் நம்ம எடுத்து வாசிக்கும் போது எத்தனை பரிசுத்தவான்கள் நம்ம இன்றைக்கும் அவங்களுடைய வார்த்தை, அவங்களுடைய வாழ்க்கையும் ஆண்டவர் அவர்கள் வாழ்க்கையில செய்த காரியங்களையும் தான் நம்ம பயங்கரமாக பெருசாக பேசுவோம். அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்த நல்ல காரியங்களை எடுத்து எதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு பார்த்துட்டே இருப்போம். எல்லா பிரசங்கங்களிலும் நம்ம பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பரிசுத்தவான்களை குறித்து நாம் கேள்விப்படுவது உண்டு. ஆனாலும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீங்கள் யாரை வேணா எடுத்து பார்த்தாலும் சரி, அவர்களுக்கு கொடுக்கப்படாத காரியம் என்னவென்றால், அவர்கள் யாரும் பிதாவை அப்பா என்று அழைக்க முடியாது. யாருக்கும் அந்த பாக்கியம் கொடுக்கப்படவில்லை. அவர்கள் என் தேவன், என் ஆண்டவர் எல்லாம் சொன்னாலும் சரி, யாருமே பிதாவை என் தகப்பனே, என் பிதாவே, என் அப்பா என்று அழைக்கிற பாக்கியம் கொடுக்கப்படவில்லை. அது இந்த புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகளாக இருக்கிற நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பாக்கியம். ஆனால் என்ன ஆயிடுது அப்படின்னா, நான் எப்பவுமே சொல்லுவேன், நம்ம அடிக்கடி கேட்கிற வார்த்தைகள் நமக்கு அதனுடைய அந்த முக்கியத்துவத்தை நம்மளிடத்துலேருந்து எடுத்துரும். நம்ம எப்போவுமே நம்ம பேசுகிறது, எப்போவுமே ஜெபத்தில் சொல்கிறது, பாட்டில் பாடுறது, ஆராதனையில் சொல்கிறது எல்லாமே அப்பா 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 அப்பான்னு சொன்னால் கூட அதனுடைய முக்கியத்துவம், யதார்த்தம் வாழ்க்கையிலே அந்த அப்பா பிள்ளை என்கிற அந்த உறவு இன்னும் அநேகருடைய வாழ்க்கையில் இன்னும் வரவில்லை. அதனால தான் இன்றைக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். எடுத்து வாசியுங்கள், யோவான் 1வது அதிகாரத்தின் 12வது வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். என்ன வசனம் பாருங்க, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தாராம். எப்படி இயேசு பிதாவுக்கு பிள்ளையாயிருந்தாரோ அதே போல உங்களையும் என்னையும் அவருக்கு பிள்ளைகளாக்கும்படி அவர் நமக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். அது ஒரு சிறிய கூட்டத்துக்கு அதிலிருந்து சூஸ் பண்ணி எல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் அவர் நாமத்தின் மேலே விசுவாசம் உள்ளவர்களானார்களோ அத்தனை பேருக்கும். ஹல்லேலூயா. அந்த பாக்கியம் தான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் நாம் அதை நன்றாக நமக்கு ஆராதனையில் சொன்ன மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம்
இந்த நாலேஜில், அறிவில் இருக்க, மூளை அறிவில் இருக்கக்கூடாது. அது நமக்கு பலன் அளிக்காது. எத்தனை காரியங்கள் நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருந்தாலும், வசனங்கள் மனப்பாடமாக தெரிஞ்சிருந்தா கூட, என்னை பொறுத்த வரையில் நான் எப்போவுமே எப்படி யோசிப்பேன்னா, என் வாழ்க்கையில் நான் படிக்கிற வசனங்கள் உண்மையிலே யதார்த்தமாக இருக்குதா? நான் இல்லாமல் எல்லா வசனத்தையும் பயங்கரமாக சொல்லி எல்லாம் நடந்தால் கூட என் வாழ்க்கையில் அது பயன் இல்லை என்றால் அந்த வசனம் எனக்கு பிரயோஜனம் இல்லை. நான் அதை கேட்டிருக்கேன், நான் அதை அறிந்திருக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் அது இன்னும் பலன் கொடுக்கவில்லை என்றால் எனக்கு அது பிரயோஜனம் இல்லாததாக ஆகி போய்விடும். அதே போல தான் நம் அப்பா அப்பா பிதாவே என்று நாம் அழைத்து 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 இருந்தால் கூட அவர் உண்மையிலே எனக்கு அப்பாவாகவும் நான் அவருக்கு மகனாகவும் ஒரு வாழ்க்கை எனக்கு வராவிட்டால், நான் அவரை அப்பா அப்பா என்று அழைத்தும் கூட பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த பாக்கியம் கொடுக்கப்படவில்லை. ஆனால் எனக்கு இந்த பாக்கியம் கொடுக்கப்பட்டாலும் நான் அதை பயன்படுத்தவில்லை. அதுதான் நமக்கு ரொம்ப பரிதாபமான நிலைமை. அத்தனை பெரிய தேவன், நீங்க இயேசுப்பாவுடைய வாழ்க்கையில் இயேசுவை வாழ்க்கையை எடுத்து பாருங்க. சுவிசேஷத்தில் இனி சுவிசேஷங்கள் வாசிக்கும் போது பாருங்க, அவர் எத்தனை முறை என் பிதா என் பிதா என் பிதா என்று சொல்லியிருக்கிறார் என்று பாருங்க. நம்ம அதை ரொம்ப கவனமாக கவனிச்சிருக்க மாட்டோம். நீங்க எடுத்து பாருங்க, ஒரு காரியம் சொல்லட்டும், ஒரு வார்த்தை சொல்லட்டும், ஒரு பிரசங்கம் பண்ணட்டும், ஒரு இடத்துக்கு போட்டோம், எல்லாத்துக்கும் அவர் மீண்டும் 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 மீண்டுமாய் சொல்லுவது என் பிதா. என் பிதா கொடுக்காவிட்டால், என் பிதா சொல்லாவிட்டால், என் பிதா இதை செய்யாவிட்டால், என் பிதா எனக்கு கட்டளை எடுக்காவிட்டால், எல்லாமே பிதா 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 என்று எப்போதும் அவருடைய அப்பாவை குறித்தே அவர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அப்படி எல்லாம் சொல்லி கொடுத்து விட்டுதான் அவர் சொல்லுகிறார், உங்களையும் பிள்ளைகளாக்கும்படி, என்னை போல அவருக்கு பிள்ளைகளாக்கும்படி தான் அவரை உலகத்திற்கு தேவன் தந்தருளினார். யோவான் 3:16 எல்லாருக்கும் தெரிந்த வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை உலகத்தில், போதும் ஒரே பேரான குமாரன், ஒரே பேர் என்றால் என்ன? the only begotten son, ஒரே பையன், வீட்டில் ஒரே பையன், ஒரே பிள்ளை தான். அந்த ஒரே பேரான பிள்ளையை கொடுத்து, இனி ரோமர் 8:29 வாசிங்க. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவர். எப்படி சொல்லியிருக்கு பாருங்க, ஒரே பேரானவராய் இருந்தவரை இப்பொழுது அவர் என்ன செய்கிறாராம்? முதற் பேரானவராக்குறாரா. அது எப்படின்னா, ஒரு வீட்டில் ஃபஸ்ட்டு பிள்ளை பிறக்கும் பாருங்க, ஃபஸ்ட்டு பிள்ளை பிறக்கும்போது ஒன்லி சைல்டு, ஒரே பிள்ளை, அந்த பிள்ளைக்கு தான் எல்லாமே. ஆனால் ரெண்டாவது ஒரு பிள்ளை வந்ததுக்கு அப்புறம் அது ஒரே பிள்ளை ஆயிடாது, அது முதற் பிள்ளை. புரியுதா உங்களுக்கு? அதனால தான் ஆண்டவரும் என்ன சொல்லுகிறாருங்க, ஒரே பேரானவராய் இருந்தவரை நமக்கு தந்தருளின பின்பு அவர் சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவரானார். நாம் அவரோடு கூட அந்த பிதாவுக்கு பிள்ளைகளானோம். ஹல்லேலூயா. அந்த 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 பாக்கியம்தான் இது. இப்போ இஸ்ரவேலரை எடுத்துக்கொள்ளும் போது இஸ்ரவேலர் இயேசுவிடத்திலும் போய் சொன்னார்கள், ஆபிரகாம் எங்கள் தகப்பன், ஆபிரகாம் எங்கள் தகப்பன். அதே மாதிரி தான் நாம் அநேக வேளைகள் என்ன சொல்லுவோம், பிதா தேவன் எங்கள் தகப்பன், எங்கள் பிதா என்று சொல்லுவோம். ஆனால் ஒரு விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், ஆபிரகாம் எங்கள் தகப்பன் என்று அந்த காலத்தில் அந்த இஸ்ரவேலர் சொன்னாலும் கூட, ஆபிரகாமுக்கும் இஸ்ரவேலருக்கும் தகப்பன் பிள்ளை உறவு கிடையாது. அது ஒரு டைட்டில். அது எங்க சந்ததியில, எங்க இஸ்ரவேலர் சந்ததிக்கு துவக்கம் ஆபிரகாம் என்று சொல்லுவதை அதை தவிர அதுக்கு மேல ஒரு உறவு கிடையாது. நாமும் இன்றைக்கு அநேக வேளைகளில் தேவன் எங்களுக்கு பிதா பிதா என்று சொல்லுகிறது, நமக்கு அந்த உறவுக்குள்ளே இன்னும் வரவில்லை. நாமும் அந்த இஸ்ரவேலரை போல ஆபிரகாம் எங்கள் தகப்பன் அப்படி சொல்வது போல இந்த தேவன் எங்கள் பிதா என்று சொல்லி கொண்டிருக்கிறோமே தவிர இன்னும் அந்த உறவுக்குள்ளே வரவில்லை. அந்த இஸ்ரவேலருக்கு அந்த பாக்கியமும் கிடைக்கவில்லை. ஏன்னா ஆபிரகாம் இறந்து விட்டார், ஆபிரகாம் எங்க அடக்கம் பண்ணியாச்சு, ஆபிரகாம் தேவனிடத்திலே போய்விட்டார். ஆனால் நமக்கு அப்படிப்பட்ட
ஒரு டைட்டிலுக்காக, ஒரு பொசிஷனுக்காக உள்ள அந்த இதை சொல்லவில்லை. அங்க இன்றைக்கும் தேவன் ஜீவன் உள்ளவராய் இருப்பதினாலே, அந்த பிதா இன்றைக்கும் பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறதுனாலே, நாம் அவருடைய பிள்ளைகளானால் தேவன் எதிர்பார்ப்பது என்னவென்றால், எப்படி இயேசு உலகத்திலே இருக்கும்போது தன் பிதாவோடு கூட இசைந்து, பிதாவுக்கு பிரியமானதை செய்து, பிதாவோடு கூட நடந்து எல்லாவற்றையும் நடப்பித்தாரோ, பிதா பிதா என் அப்பா, என் அப்பாவுக்காக அப்படி என்னெல்லாம் செய்தாரோ, அந்த உறவிலே பங்காளிகளாகும்படிக்கு, அந்த ஒரு யதார்த்தமான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில வரும்படிக்கு தான் தேவன் விரும்புகிறார். அது இல்லாம தேவன் எங்களுக்கு பிதா, அப்பா, பிதாவே என்று சொன்னா நமக்கு அது பிரயோஜனம் இல்லை. நீங்களே யோசித்து பாருங்க, அதனால என்ன பிரயோஜனம் இருக்கு? ஏதோ நமக்கு தெரியும், எழுதிருக்கு வசனம், ஆனா என் வாழ்க்கையில எனக்கு அப்பாவா அவர் இல்லைன்னா அது எனக்கு பிரயோஜனம் இல்லை. நான் பழைய ஏற்பாட்டில் வாழ்ற மாதிரியே ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். தேவன் எனக்கு தந்த இந்த மேலான பாக்கியம் இருக்கு பாருங்க. இந்த மகா பெரிய தேவன், வல்லமை உள்ள கரத்தை உடையவர், எனக்கு என்னை பிள்ளையாய் எடுத்து கொண்ட பிறகும் எனக்கு அவருடைய பிள்ளையாய் ஒரு உறவுக்குள்ளே எனக்கு வளர முடியவில்லை என்றால், அதே போல ஒரு பரிதாபமான வாழ்க்கை நமக்கு இருக்க முடியாது. நான் இன்றைக்கு என்ன சொல்ல போகிறேன் என்றால், இயேசுவனுடைய வாழ்க்கையை வைத்து பிதா எப்படி அவருடைய பிள்ளையினிடத்தில், இல்லை நமக்கு இயேசுடைய வாழ்க்கையை எடுக்கும்போது அது நாம் நமக்கு ஒப்பிட்டு எடுத்துக்கொள்ளவில்லை. அப்படி பிதாவினிடத்திலிருந்து பிள்ளைகளுக்கு வருகிற அந்த 3 காரியங்களை நான் சொல்லிவிட்டு, பிள்ளைகள் பிதாவுக்கு செய்ய வேண்டிய 3 காரியங்களை நான் சொல்லி இன்னைக்கு முடிக்க போகிறேன். வேகமாய் நாம் சொல்லுவோம். இன்னைக்கு நேரம் ரொம்ப போய்விட்டதுனால நான் வேகமாய் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். முதலாவது காரியம், இயேசு உலகத்தில் இருக்கும்போது, இயேசு அவர் வந்தது நாம் சொன்ன மாதிரி நம்முடைய ரட்சிக்க, நமக்கு ஒரு ரோல் மாடலாக நமக்கு எல்லாவற்றையும் காண்பித்து தர வந்தாலும் கூட, அவருடைய இன்னொரு நோக்கம் என்னதான் இருந்தது என்றால், அவருக்கு பிதாவை எல்லாருக்கும் வெளிப்படுத்த வேண்டும். அதனால தான் யோவான் 14 வரும்போது பிலிப்பு சொல்லுவார், ஆண்டவரே எங்களுக்கு பிதாவை காணிச்சிருங்க, அது போதும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இயேசு சொல்கிறாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். நீ இன்னும் பிதாவை பார்க்கலையாப்பா? என்னை பார்த்தா உனக்கு தெரியலையா பிதா? அப்போ அவருக்கு பிதாவை ஒருவனும் கண்டதில்லை. அந்த அப்பா எப்படி இருப்பார், அவருடைய அன்பு எப்படி, அவர் என்ன செய்வார், எப்படி தாங்குவார், எப்படி நடத்துவார், அது யாரும் பார்த்ததும் இல்லை. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் ஒரு அப்பா பிள்ளை உறவு இன்னும் யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்டது இயேசுவினாலே. அதனாலே அவர் உன் அப்பாவை நல்லா தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி அவர் உலகத்தில் இருக்கும்போது பிதாவை ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறார் அவருடைய வாழ்க்கை மூலமாய். நான் சொல்லி போறதுனால ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். தகப்பன்மார்களுக்காக ஒரு அப்பா என்கிற ஒரு ஸ்தானம், அது மிகவும் கனப்படுத்தப்பட வேண்டிய ஒரு ஸ்தானம். ஏனென்றால் பிதா தேவன், அந்த பிதா அவரை அப்பா என்கிற பொசிஷன்ல தான் வச்சிருக்கார். எப்படி கிறிஸ்து சபை அது கணவன் மனைவி என்று வேதம் அழகாய் ஒரு ஓமையாய் சொல்லுகிறதோ, அதே போலதான் ஒரு குடும்பத்திலேயும் தகப்பன் என்கிற ஸ்தானம் அந்த பரமபிதாவின் வெளிப்படுத்தலாய் இருக்க வேண்டும். தேவன் கொடுத்திருக்கிற அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு பாருங்க ஒரு தகப்பனுக்கு, அது மிகவும் ரொம்ப கனப்படுத்த வேண்டிய ஒரு பொசிஷன். அந்த அவருடைய குணாதிசயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு தகப்பனிடத்திலிருந்தும் அந்த பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும். அப்போதான் அந்த பிள்ளைங்க திருப்பி ஆண்டவருக்குள்ள வரும்போது, ஓ பரலோகத்தில் எனக்கு ஒரு பிதா இருக்கிறான்னு, எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார், இதை விட நல்ல அப்பா அப்படின்னு வரும்போது அந்த பிள்ளைகளுக்கு தோணும், இந்த அப்பாவே எனக்கு எப்படி இருந்தார்னா அந்த அப்பா எனக்கு எப்படி இருப்பார். பட் இன்னைக்குள்ள காலத்தில் பாருங்க, அந்த தகப்பனுக்கும் அந்த பிள்ளைகளுக்கும், அது முன்னாடி காலத்துலேருந்தே அப்படிதான், அது அந்த உறவு ஏதோ ஒரு கொஞ்சம் ஒரு பிரிவு மாதிரி ஆயிடுச்சு. அதனால அந்த பிள்ளைங்கள்ட்ட போய் நீங்கள் பரலோகத்தில் அப்பா இருக்காருன்னு சொன்னால் அந்த பிள்ளைங்க சொல்லும், அப்பா இருக்கார், அதனால் எனக்கு என்ன, ஏதோ கேட்டால் தருவார், அதனால எனக்கு என்னென்ன ஆகிடும். அதனால தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஒவ்வொரு தகப்பன்மார் இடத்துலேருந்து, நீங்கள் அவருடைய எப்படி பரலோக பிதாவை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமோ அதனுடைய வெளிப்பாடுதான் தான் நம்முடைய கிரியைகள், நம்முடைய ஆக்டிவிட்டீஸ் வீட்டில் பிள்ளைகளோடு அது இருக்க வேண்டும்.
அதை என்னைக்காவது ஒரு கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுகிறதுக்கு ஆண்டவர் வாய்ப்பு தந்தால் அதை நான் சொல்லுறேன். போகிற போக்கில் அது சொல்லி போகிறதுக்காக நான் விரும்பினேன். அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம திருப்பி வந்துடுவோம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முதலாவது காரியம், தேவன் என்னை பிள்ளையாக்கி கொண்டார். அவரிடத்திலிருந்து எனக்கு கிடைப்பது என்ன? மூன்று காரியத்தில் முதலாவது எடுத்து வாசிங்கள். யோவான் 17:23. ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும் படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறது. போதும். இந்த வசனம் என் வாழ்க்கையை புரட்டி போடுதுங்க. நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறது. முதல் காரியம், என் தகப்பன் எப்படி அவருடைய ஒரே பேரான குமாரனை நேசித்தாரோ அதே அளவுக்கு என்னை பிள்ளையாக்கி என்னையும் நேசிக்கிறார். அதை விட குறைவா இல்லை. அது உங்களுக்கு அதை வார்த்தையினால சொல்லி முடிக்க முடியாதுங்க. அது நம்ம தான் அதை உணர்ந்துக்கணும். தேவனுடைய மகத்துவத்தை பாருங்கள். அவர் பெரிய தேவன், பெரிய தேவன். அவருக்கு நிகர் யாரும் கிடையாது. அவர் தான் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிறார். அவருக்கு ஒரே பேரான குமாரனா இயேசு இருக்கிறார். அவரும் தேவன். அவர்களுக்குள் இருக்கிற அந்த அன்பு எவ்வளவு தன்னுடைய குமாரனை நேசித்தாரோ, எவ்வளவு நேசித்தாரோ, எங்கோ கிடந்த நம்மை, அவருடைய கரத்தின் கிரியையா இருக்கிற நம்மை அவருடைய இரத்தத்தாலே மீட்டு அப்படியே விடாமல் பிள்ளைகளாக்கி என்ன செய்கிறாராம்? இயேசுவை எப்படி நேசித்தாரோ அப்படியே என்னையும் நேசிக்கிறார். அதனால தான் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைக்கு என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை என்கிற ஒரு எண்ணம் வருவதற்கு வாய்ப்பே இருக்கக்கூடாது. அது ஏனென்றால் அந்த பரம தகப்பன் இருக்கார் பாருங்க, அந்த அப்பா, அந்த அப்பாவுடைய அன்புக்கு ஈடாய் உலகத்தில் எந்த அன்பையும் கொண்டு வந்து வைக்க முடியாது. அது எப்படி இருக்கும்னு சொன்னால், ஏதோ ஒரு பேங்க்கில் வந்து யாரோ ஒரு பெரிய பணக்காரருக்கு ஒரு 100 கோடி ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 100 கோடி ரூபாய் இருக்கு. நம்மள்கிட்ட ஒரு 50 ரூபா நம்ம பேங்க்கில் இருக்குது. இல்லை பக்கத்தில் நம்ம பிரதர்ஸோ இல்லைன்னா நமக்கு யார் ரொம்ப வேண்டியவங்க நமக்குன்னு இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட இருந்து 50-100 ரூபாய் பேங்க்கில் இருக்குது. இப்போ அந்த பெரிய பணக்காரர் என்ன சொல்கிறாருன்னா, நீ என் பிள்ளையாயிடு, இந்த 50 கோடியோ 100 கோடியோ உன்னுடையதுன்னு சொல்லும்போது, இந்த பக்கத்தில் நாம் பிடிச்சிட்டு இருந்த பாருங்க, ஓ இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் நமக்கு கொஞ்சம் இருக்குது, நமக்கு இவங்க சப்போர்ட் பண்ண இந்த 50-100 ரூபாய் இருக்குது பாருங்க, அதை கம்பேர் பண்ணும்போது அது ஒன்றுமே இல்லாமல் ஆகிடும். அதே போல தாங்க இயேசுவை நேசித்த அந்த அன்பு பிதாவிடத்திலிருந்து அதே அளவு அன்பு எனக்கும் ஆண்டவர் வச்சிருக்காருன்னா, இந்த உலகத்தில் நான் தேடி நடக்கிற அன்பு இருக்கு பாருங்க, அது கம்பேர் பண்ண முடியாது. இந்த உணர்வு எப்போ நமக்கு வாழ்க்கையில் ரியாலிட்டி ஆகுதோ, எப்பொழுது யதார்த்தமாகுதோ, அப்போதான் வேற ஒரு நேரத்திலையும் நமக்கு ஐயோ என்ன அன்பு பாராட்ட யாரும் இல்லையே, என்ன நேசிக்க யாரும் இல்லையே, எனக்கு குடும்பத்தில் எனக்குன்னு யாரும் இல்லையே அப்படிங்கிற உணர்வு நம்மளை ஆட்டிப்படைக்க முடியவே முடியாது, நம்மளை ஆட்கொள்ள முடியவே முடியாது. அதனால தான் இயேசுவை பாருங்க, அவர் என்ன சூழ்நிலை வழியாக கடந்து போனாலும் சரி, அவருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க, அவர் போனது எல்லாமே பயங்கர ஃபேமஸா, இல்லைன்னா எல்லாம் நன்மையா, எல்லாம் ஓகேயா, அவர் நினைச்ச உடனே எல்லாமே அப்படி பிளசன்ட் அப்படியா போச்சு? இல்லை. ஆனால் அவருக்கு தெரியும், பிதா என்னில் அன்பாயிருக்கிறார், பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். அது எதனால தான் அவர் யோவான் 14:15 நினைக்கிறேன், அதில் சொல்லும்போது சொல்கிறார், எப்படி பிதா என்ன நேசிக்கிறாரோ, நமக்கு பாருங்க டபுள் போர்ஷன், நானும் உங்களை அதே போல் நேசிக்கிறேன். பிதாவும் நம்மளை எப்படி இயேசுவை நேசித்தாரோ அதே போல் நேசிக்கிறார். இயேசுவும் நம்ம பிதா எப்படி அவரை நேசித்தாரோ அதே அளவுக்கு நம்மளை நேசிக்கிறார். நமக்கு டபுள் போர்ஷனுங்க. அதனால தான் தேவ அன்பை அறிய வேண்டும் என்றால், தேவ அன்பு என் வாழ்க்கையில் என்னை நடத்துகிறது, என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்றால், இந்த அன்பு என்னுடைய அறிவினாலே எனக்கு யதார்த்தமாகி விடாது. அதற்கு நீங்கள் உங்கள் தகப்பனை அறிய வேண்டும்.
எப்படி பிதா எப்பொழுதும் என் அப்பா என்ற அந்த உறவிலே இருந்து அவருடைய பிதாவை நன்றாய் அறிந்தாரோ, அவருடைய அன்பை ருசித்தாரோ, அதே போல ஒவ்வொரு பிள்ளைகளாய் மாற்றப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த அன்பை ருசித்து அனுபவிக்காவிட்டால் அது அவருடைய வாழ்க்கையில யதார்த்தமாகாது. நம்ம என்னதான் நினச்சிட்டு வசனங்களை எல்லாம் சொன்னாலும் சரி, இந்த உலகத்தில் இருக்கிற அன்பு கிடைக்காம போகும்போது, ஐயோ என்னை நேசிக்க யாரும் இல்லைன்னு வரும்போது கண்டிப்பாக நம்மளை அது கீழே கொண்டு போயிடும். ஏன் கொண்டு போயிடும் அப்படின்னா, நமக்கு இன்னும் அந்த அறிவில் மட்டும்தான் அது இருக்கே தவிர வாழ்க்கையில் இன்னும் அது யதார்த்தமாகவில்லை. அதற்கு தான் பிரயாசப்பட வேண்டும். ஆண்டவரே, நீர் எனக்கு இப்படி ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறீர், உண்மையிலே என்னை பிள்ளையாக்கி விட்டீர். இன்னொரு வசனம் இருக்கு பாருங்க, 1 யோவான் 3:1. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று இது என்னன்னா, வார்த்தைகளுக்கு லிமிட் உண்டு. அதுல எல்லாத்தையும் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணிட முடியாது. அதனால்தான் இவ்வளவாது எழுதிப்பட்டிருக்கிறது. அவர் நம்மேல் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். எதனாலயா? நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். அது ஒரு டைட்டில் மாத்திரம் ஆண்டவர் தரல. எப்படி இயேசுவை எவ்வளவாய் நேசித்தாரோ அந்த அளவுக்கு அன்பையும் அவர் எனக்காய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால இந்த உறவுக்குள்ள என் தகப்பன், என் ஆண்டவர், என் பிதா, அந்த உறவுக்குள்ளே வந்து வாழும்போது தான் எந்த உலக அன்பும் அதற்கு இணை இல்லை என்று அவர்களுக்கு தெரியும். என்னை நேசிக்க ஒருவர் இருக்கிறார், அவர் பரலோகத்தில் இருக்கிறார். அதனால தான் இயேசு வரும்போது அதுவரைக்கும் எப்படியெல்லாமோ இஸ்ரவேலர்ல எத்தனையோ பேர், பெரிய பெரிய பரிசேயர், பெரிய பெரிய ஆசாரியர்கள்லாம் ஜெபித்ததெல்லாம் எல்லாரும் பார்த்துருப்பார்கள். தெரு ஓரங்களில் பெரிய பெரிய ஜெபங்கள் எல்லாம் பார்த்துருப்பாங்க. ஆனால் சீஷர்கள் வந்து பார்க்கும்போது இங்கே இயேசு ஜெபிக்கிறார், ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. அப்போ இயேசுகிட்ட போய் கேட்குறாங்க, ஆண்டவர் எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாங்க. அப்போ தான் ஆண்டவர் புதிய ஒரு டைமென்ஷன் கொடுக்குறார். நீங்க ஜெபம் பண்ணும்போது என்ன சொல்லணுமா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உங்க அப்பா கிட்ட பேசுங்க. அதுதான் ஜெபம். நீங்க ஜெபம் பண்ணும்போது அவங்கள போல போய் பெரிய இதாட்டம் அப்படிலாம், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, எங்கள் பிதாவே. அதனால தான் இயேசு உயிர்த்தெழுந்து வரும்போது மகதலேனா மரியாள் அங்கே போய் இருக்கும்போது, யோவான் 20 எடுக்க வேண்டும், நான் சொல்லி போகிறேன். அது வரைக்கும் இயேசு என் பிதா, என் பிதா சொல்லாவிட்டால், என் பிதா கட்டளையிடாவிட்டால் எல்லாவற்றையும் என் பிதா, என் பிதா என்று சொல்லிக் கொண்டு வந்தவர் அவருடைய காரியத்தை நிறைவேற்றி விட்டார். சிலுவையில் நிறைவேற்றி உயிர்த்தெழுந்து விட்டார். இப்பொழுது மகதலேனா மரியாள் பக்கத்தில் போகும்போது ஆண்டவர் சொல்ல, என்னை தொடாத, நான் இன்னும் போகவில்லை. அடுத்த வார்த்தை, நான் என் சகோதரத்தில் போய் சொல்லு, நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்களுடைய பிதாவினிடத்திற்கும். ஹல்லேலூயா. அப்பதான் அந்த உறவுல கொண்டு வந்து இணைக்கிறார். அது வரைக்கும் சொல்லி கொடுக்கிறார், பிதாவை காட்டுறார். ஏன் பிதா, ஏன் பிதா, பாரு பாரு பாரு, என்னை எவ்வளவு நேசிக்கிறார், என்னை எவ்வளவு நேசிக்கிறார். அங்க கொண்டு வந்து முடிச்சுட்டு அவர் வெளியே வந்து உடனே ஃபர்ஸ்ட் சொல்ற வார்த்தை, நான் போறேன். எங்க போறேன்? என் பிதாவிடத்திலையும் உங்க பிதாவிடத்திலையும். ஹல்லேலூயா. அந்த பெரிய பாக்கியத்திற்கு சொந்தக்காரர்கள் தான் நாம். அதனால தான் தேவ பிள்ளைகளுக்கு அன்புக்கு குறைவே இருக்க முடியாது. ஏன்னா அவர்தான் அன்பிற்கெல்லாம் ஊற்று. அவரிடத்திலிருந்து அன்பு கிடைக்காவிட்டால் வேற எங்க இருந்தும் அன்பு கிடைக்க முடியாது. இங்க இருக்கிற சிறு பிள்ளையிலிருந்து பெரியவர்கள் வரை உங்களுக்கு உலகத்திலே நல்ல தகப்பன் உண்டோ இல்லையோ, ஒருவேளை நல்ல தகப்பன் கிடைத்திருந்தால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதிலிருந்து எனக்கு நல்ல தகப்பன் ஆண்டவர் கொடுத்திருந்தார். அப்பாவை ஆண்டவர் எடுத்துக்கொண்ட பிறகும் எங்களுக்கு ஞாபகத்தில் நல்ல நல்ல மெமரிஸ் தான் உண்டு. ஏனென்றால் அவர் எங்களை அதிகமாக நேசித்தார். ஆனால் அவருடைய மரணத்துக்கு முன்பாகவே ஆண்டவர் அவருடைய அன்பை, அவர்தான் பரம தகப்பன், அவருடைய அன்பை காண்பித்து துவங்கதுனாலே ஆண்டவர் அப்பாவை எடுத்துக்கொண்ட பிறகும் எங்களுக்கு தெரியும் அதை விட நல்ல பரம தகப்பன், இறுதி மட்டும் கூட இருக்கிற நல்ல தகப்பன் அவர் கூடவே இருப்பார். அந்த அன்புக்கு குறைவே வராது. அல்லேலூயா. அந்த பாக்கியத்திற்கு சொந்தக்காரர்கள் தான்
நல்ல தகப்பன் ஆண்டவர் கொடுத்தாரோ, இங்கே இருக்கிறதோ இல்லையோ, தகப்பன் இருக்கிறாரோ இல்லையோ, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒரு பரம தகப்பன் பரலோகத்தில் இருக்கிறார். உன்னை பிள்ளையாக்கும்படி அவர் கொடுத்த கிரயம், அவர் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள், எவ்வளவு பெரியதென்று பாருங்கள். ஹல்லேலூயா. முதலாவது காரியம், தேவன் எப்படி அவருடைய ஒரே பேரான குமாரனை நேசித்தாரோ அதே அளவுக்கு, அதுல கொஞ்சம் கூட குறைவில்லாமல், அது இயேசுவுடைய வார்த்தை, கொஞ்சம் கூட குறைவில்லாமல் அப்படியே என்னையும் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இரண்டாவது காரியத்துக்கு செல்லலாம். இரண்டாவதாக யோவான் 16:32. இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுது வந்து இருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திருக்கிறேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார். யோவான் 8:29. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியா அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. இரண்டாவது காரியம், என்னை இயேசுவை போல, அவருடைய சொந்த குமாரனை நேசிப்பது போல என்னை பிள்ளையாக்கி நேசிக்கிறவர் எப்போதும் என்னோடு கூட இருப்பதினாலே என்னை தனியே இருக்க விடுவது இல்லை. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஜனத்திற்கு அவர்களுடைய அப்பாவிடத்திலிருந்து, பிதாவினிடத்திலிருந்து கிடைக்கிற இரண்டாவது பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? அவர்களுக்கு இந்த உலகத்திலே தனிமை என்பது இருக்க முடியாது. ஹல்லேலூயா. உலகத்தில் இந்த காலங்கள் போகும்போது எத்தனை பேரை பார்க்கிறோம். பெரிய குடும்பங்கள் உண்டு, சுற்றி ஆட்கள் இருப்பது போல இருக்கும். ஆனால் ஆட்கள் இடத்துல நெருங்கி பழகும் போது தான் தெரியும் அவர்கள் தனிமை. அவர்கள் பாரத்தை சொல்லுவதற்கு, அவர்களை தேற்றுவதற்கு, அவர்களை நேசிப்பதற்கு ஆட்கள் இல்லை. எத்தனையோ தனிமையிலே வாடுகிற, பெரிய குடும்பமாயிருக்கும், பெரிய வீடுகளாயிருக்கும், பெரிய கூட்டம் கூட இருப்பது போல தோன்றும். ஆனால் ஆட்கள் இடத்துல நெருங்கி 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 நாம் பார்க்கும்போது தான் தெரியும், அப்பா, தனிமை தனிமை தனிமை. அவர்களுக்கு தான் இன்றைக்குள்ள நற்செய்தி. பிதா உங்களை ரட்சித்து பிள்ளைகளாக்குனது உண்டானால், எப்படி அவர் இயேசுவை தனியே இருக்க விடவில்லையோ அதே போல இன்றைக்கும் என் ஆண்டவர் என்னோடு கூட இருப்பதினாலே நான் தனித்திருக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. He will never leave me alone. ஒரு நாளும். அதனால்தான் தனிமை, லோன்லி, ஐயோ தனிமை, இந்த வார்த்தைகள்லாம் அவர் பிள்ளைகளுக்கு செட் ஆகாது, அவர் பிள்ளைகளுக்கு உரியது கிடையாது. ஏன்னா அவர் ஏதோ வார்த்தையை சொல்லிவிட்டு காலம் முடியும், அவருடைய காலம் முடியும் போது போய் விடுகிறவர் அல்ல. இதனால தான் இந்த வார்த்தையை எந்த மனுஷனும் நமக்கு சொல்ல முடியாது. ஏனென்றால் எல்லா மனுஷனுக்கும் அவனவனுக்குரிய காலத்தின் அளவின்படி ஓடிக்கொண்டிருக்கிறோம். யாருக்கு உறுதியாய் சொல்ல முடியும்? இறுதி மட்டும் நான் கூடவே இருப்பேன், கூடவே இருப்பேன். யாருக்கும் சொல்ல முடியும்? யாருக்கும் சொல்ல முடியாது. ஆனால் நமக்கு கிடைத்த பாக்கி, இயேசு பாருங்க, அவர் சீஷர்களோடு இவ்வளவு நாள் அவருக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து கூடவே இருந்து அழகாய் நடத்திட்டு வர்றாரு. இப்போ அவருக்குன்னு ஒரு பிரச்சனை வருது பாருங்க, அவர் பிடிக்க வராங்க. அவர் எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்க, நீங்கள்லாம் ஓடிடுவீங்க. ஆனால் அவங்க கிட்ட ஏதாவது கோபம் ஏதாவது பட்டாரா? நீங்கள்லாம் உங்களெல்லாம் 3 வருஷம் அவங்க கூட நடந்து உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் பண்ணி இதெல்லாம் காட்டி என்னெல்லாம் பண்ணி தந்த உங்களுக்கு, நீங்கள்லாம் ஓடிடுவீங்க. ஆனால் அப்படியா சொன்னார்? அப்படி சொல்லலை. அவர் என்ன நடக்குமோ சொல்ல, நீங்கள்லாம் ஓடிடுவீங்க, ஆனால் எனக்கு அது பிரச்சனை இல்லை, நான் தனியாக இருக்க மாட்டேன். ஏன்னா என் பிதா என்னை தனியாக இருக்க விட மாட்டார். ஹல்லேலூயா. அதுதான் தேவ பிள்ளைக்கும். நீங்கள் கடந்து போகிற பாதையில் நீங்கள் தனிமைப்படுத்தப்படுகிற ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி, ஒன்று நல்லா தெரியணும், இயேசுவுக்கானாலும் சரி, பிதா அனுமதிக்காமல் ஒரு காரியம் நடக்கவில்லை. அது உலகத்தில் இருக்கிறவங்க தனிமைப்படுத்தப்பட வேண்டிய தனிமைப்படுத்துகிற சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, என் அப்பா அனுமதிக்காமல் ஒன்றும் வராதுங்கிறது அது இயேசுவுக்கு நன்றாய் தெரியும். அதே ஆண்டவருக்கு பிள்ளைகளான நமக்கும் அதுதான் பாடம். அதுலேருந்து தான் படிக்கணும், அதுலேருந்து தான் நம்ம சொல்லணும், என் பிதா அனுமதிக்காமல் எனக்கு ஒன்றும் வராது. நீங்கள் எல்லாம்
போனாலும் ஒன்றும் இல்லை. ஏன்னா நான் தனியாக இருக்க மாட்டேன். ஏன்? என் பிதா என்ன தனியாக இருக்க விட மாட்டார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு அந்த அன்பு அப்பாட்ட இருந்து எப்பவும் உண்டு. ரெண்டாவது, அவர் கூடவே இருப்பதினாலே தனிமை என்கிற உணர்வு தேவ பிள்ளைகளுக்கு வரவே கூடாது. அதுவும் திருப்பி சொல்கிறேன், இன்னைக்கு மெசேஜ் கேட்குறதுனாலையோ இந்த வசனங்கள்லாம் தெரிஞ்சதுனாலையோ நமக்கு பிரயோஜனம் ஆயிடாது. அது எப்போ நீங்கள் அந்த உண்மையிலே அவர் எனக்கு அப்பாவாய் இருந்து எப்போ நீங்கள் பிள்ளையாய் மாறி அந்த உறவுலே நடக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு அது யதார்த்தமாகும். எனக்கு ஒரு விஷயம், ஒரு இன்சிடென்ட் எனக்கு மறக்கவே செய்யாது. எங்களுக்கு 2வது குழந்தை பிறந்திருந்த டைமில், அப்போ என் ஒய்ஃப் தான் அந்த 2வது குழந்தைய ராத்திரி ஃபுல்லாக பார்த்துப்பாங்க. அப்போ என் மூத்த பையன் என் கூட படுத்திருப்பான். அவன் என் கையில் படுத்திருப்பான். அவன் எப்போ நான் கையை எடுத்தாலும் ஓரளவுக்கு அவனுக்கு தெரிஞ்சிடும், உடனே எழும்பிடுவான். ஸோ அது எப்போவுமே அவனுக்கு தெரியும், அப்பா பக்கத்தில் இருக்கார் ராத்திரி அப்படின்னு தெரியும். ஒரு நாள் ராத்திரி ரொம்ப தூங்கிட்டான். நானும் நல்லா தூங்கிட்டேன் டயர்டில். அப்போ நான் இந்த பக்கமாக கையை எடுத்துகிட்டு இந்த பக்கமாக திரும்பி படுத்துட்டேன். திடீர்னு அவன் முழிச்சான் பாருங்க. முழிச்ச உடனே ஃபஸ்ட்டு முழிச்ச உடனே அப்பா 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 அப்படின்னு சொல்லி அப்படி தடவுறான். அப்படி பக்கத்துலேயே அந்த இருட்டிலே அப்படி தடவி அப்பா அப்பா அப்படின்னு தடவுறான். அப்போ நான் பின்னாடி இருந்தனால அப்படி திரும்பி அவனை தொட்டு அப்பா எங்கே இருக்கேன் அப்படின்னோன்னு அவன் இந்த சைடில் திரும்பி அப்படியே கையில் படுத்து அப்படி சுகமாக தூங்கிட்டான். அது அந்த இன்சிடென்ட் முடிஞ்ச உடனே அப்படியே ஆண்டவர் எனக்கு அப்படியே உணர்த்துறாங்க, நீ என்னை இப்படி தேடணும், நீ என்னை இப்படி தேடணும். ஒரு நொடி என் அப்பாவை காணல அப்படின்னா நீ உடனே கேட்கணும், அப்பா 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 எங்கப்பா எங்கப்பா. உன் வாழ்க்கையில காலையில இருந்து முடிகிறது வரைக்கும் ஒவ்வொரு இன்சிடென்ட்ல உன் அப்பா கூடவே இருக்கிறாரா, அவர் கரம் கூடவே இருக்கிறாரான்னு நீ அந்த உறவுல எனக்கு இன்னும் வரணும். நீ இருந்தா பரவாயில்ல, ஞாபகம் வரும்போது அது இந்த உறவுக்கல்ல நான் உன்னை மீட்டது, என் சொந்த பிள்ளையா. எப்படி இயேசு அவருடைய வார்த்தையிலே வாக்கிலே வார்த்தைக்கு வார்த்தையை அப்பா என் அப்பா என் பிதா பிதானே இருந்தாரோ அந்த உறவு. அந்த குழந்தை எப்படி ஒரு நிமிஷம் எடுத்து பார்க்கும்போது கண்ணை முடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் தோடுறது எங்க என் அப்பா. அந்த மாதிரி உறவுக்கு நீ எனக்கிட்ட வா அப்படி சொன்ன அந்த இன்சிடென்ட் மறக்கவே இல்லை. அப்போதான் ஆண்டவரே எனக்கு அந்த உறவு வேணும் ஆண்டவரே, என் அப்பா எனக்கு தந்த இந்த பாக்கியம் அது இன்னும் என் வாழ்க்கையில யதார்த்தமாகணும் என்று ஆண்டவரிடத்துல நெருங்க. அப்பதான் அந்த வாழ்க்கை அதாங்க அந்த பிள்ளையும் அந்த தகப்பனுக்குள்ள அந்த உறவுல போறது. 2வது காரியம், ஆண்டவர் என்னை தனியா இருக்க விடவில்லை. 3வது காரியம், யோவான் 13வது அதிகாரத்தின் 3வது வசனம் வாசிப்போம். தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து போதும் நமக்கு அதுக்கப்புறம் வருகிற காரியங்கள்லாம் நமக்கு தெரியும். ஆண்டவர் சீஷருடைய பாதங்களை கழுவ போகிறார். ஆனா ஏன் கழுவினார் என்று 3வது வசனம் துவக்கத்தில் இருக்கிறது. தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தான் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து அங்கிருந்து எழும்புறார். இந்த பாயிண்ட் ஆண்டவர் எனக்கு தரும்போது என்ன சொன்னார்னா, இயேசுவுக்கு தேவன் அவருக்கு அனுமதிக்கிற காரியங்கள், அவர் செய்கிற காரியங்கள், அல்லது அவருடைய சூழ்நிலை, அல்லது அவரை சுற்றி இருக்கிற ஜனங்கள் பார்க்கிற விதம் அல்ல அவருடைய மதிப்பை நிர்ணயிப்பது. அவருக்கு தெரியும், என் பிதாவை அவருக்கு தெரிந்ததுனாலே அவர் சொல்லுகிறார், பிதா என்னிடத்துல என்னெல்லாம் கொடுத்திருக்கார், நான் பிதாவிடத்துல இருந்து வந்தேன், இனி பிதாவிடத்துல போயிடுவேன். அதனால எனக்கு உங்க கால்களை கழுவுறது ஒரு மேட்ரு கிடையாது. நீங்க ஒருவேளை என்ன ஐயோ இவர் என்ன கால் கழுவுற அளவுக்கு இருக்காரு அப்படின்னு நீங்க யோசிக்கிற என்ன அதை அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா எனக்கு தெரியும் என் பிதா யாரு, நான் எங்கேருந்து வந்தேன், நான் எங்கே போவேன், என் பிதா எனக்காக என்னெல்லாம் வச்சிருக்காரு அது எனக்கு தெரியும். இன்றைக்கு உங்களுக்கும் நமக்கும் வார்த்தை என்னன்னா, உங்களுடைய படிப்போ குடும்பமோ அந்தஸ்தோ வேலையோ பணமோ சூழ்நிலையோ இது இல்லை நம்முடைய மதிப்பை நிர்ணயிப்பது. எனக்கு ஒரு பிதா பரலோகத்தில் இருக்கிறார்,
அவரை போல தேவன் இல்லை, அவருக்கு நிகர் யாரும் இல்லை. அந்த தேவனுடைய பிள்ளை நான் என்கிற அறிவு எப்பொழுது எனக்கு இருக்கிறதோ அப்பொழுதுதான் தேவன் எந்த பாதை வழியா என்னை நடத்தினாலும் எனக்கு அந்த செல்ஃப் வேல்யூன்னு சொல்லுவோம் பாருங்க, என் சுயம், ஐயோ நான் ரொம்ப இல்லை, எனக்கு நான் இவங்க மத்தியில் போய் எப்படி, அவங்கெல்லாம் ஏதோ பெரியவங்க, நான் என்னுடைய வேல்யூ எப்படி, செல்ஃப் வேல்யூ இருக்கு பாருங்க, அது பத்தவங்களை பார்த்து இல்லை உங்களுக்கு வரும். உங்களுக்கு தெரியும் என் பிதா பரலோகத்தில் இருக்கிறார். என்னங்க, ஒரு பிரசிடெண்டோட பிள்ளையா இருந்தேன்னா அந்த பிள்ளைக்கு ஒருவேளை ஒரு மேக்ஸோ சயின்ஸோ வரலன்னு அந்த பிள்ளை போய் அளவா செய்யும். அந்த பிள்ளை சொல்ல எங்கள் அப்பா பிரசிடெண்ட்டுங்க, அதை வச்சு தான் அந்த பிள்ளைக்கு வேல்யூ. அதை மாதிரி தான் உங்களுக்கும் எனக்கும். என் தகப்பன் பரலோகத்தில் இருக்கிறார், என்னை மீட்டெடுக்க அவர் தந்த பொக்கிஷம் என்ன தெரியும்? அவர் என்னை உண்மையிலே சொந்த பிள்ளை ஆக்கிட்டார். எப்படி இயேசுவை நேசித்தாரோ அதே அளவுக்கு என்ன நேசிக்கிறார். எப்படி இயேசுவை தனித்திருக்க விடவில்லையோ அதே அளவுக்கு என்னையும் தனித்திருக்க விடவே மாட்டார், என் கூடவே இருப்பார். என்னுடைய வேல்யூ நீங்க கொடுக்கறதுல இருந்து வர்றதில்லை. எனக்கு நான் நல்லா இருந்தா நீங்க பயங்கரமா சொல்லுவீங்க, எனக்கு ஒன்றும் இல்லாமல் இருந்துன்னா யாருமே மதிக்க மாட்டாங்க. அதனால அதுல இருந்துல என் வேல்யூ வர்றது. எனக்கு வேல்யூ எங்கேருந்து வருதுன்னு தெரியுமா? நான் யார் பிள்ளை தெரியுமா? என் அப்பா பரலோகத்தில் இருக்கிறார், அவர் பிள்ளையா நான் இருக்கிறதுனால எனக்கு நீங்க இனி வேல்யூ கொடுக்க தேவையில்லை. எனக்கு தெரியும் என்னை யார் பிள்ளையாக்குனா நான் யார் பிள்ளை, நான் எங்க இருந்து வந்தேன், இனி நான் எங்க போவேன்னு எனக்கு தெரிஞ்சதுனால இனி எனக்கு அடிஷ்னல் வேல்யூ யாரும் தர வேண்டாம். அவர் ஆல்ரெடி ஒரு டேக் போட்டார், இது என் பிள்ளை. ஹல்லேலூயா. யாராவது ஏதாவது சூழ்நிலையினால இன்னைக்கு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா எனக்கு நான் எப்படி, எனக்கு வேல்யூ இல்லைங்க, நான் ஒர்த்து இல்லை. உங்க படிப்பாகட்டும், குடும்பமாகட்டும், உங்க பணத்தினால ஆகட்டும், என்ன காரணமா இருந்தாலும் சரி, ஆண்டவர் அதெல்லாம் பார்த்தல்ல உங்களையும் என்னையும் மீட்டது. உங்களுக்காக சிந்தப்பட்ட விலையேறப்பெற்ற இரத்தம், அது உங்களை பிள்ளைகள் ஆக்குனதுனாலே அந்த பாக்கியம் பெற்றவர்களுக்கு தான் சொல்ல முடியும், இதெல்லாம் எனக்கு வேல்யூவே இல்லைங்க, இதெல்லாம் மதிப்பே கிடையாது. எனக்கு மதிப்பு ஐ நோ மை ஃபாதர். ஹல்லேலூயா. இந்த 3 காரியங்கள், என் தகப்பன் என்னை நேசிக்கிறார், எப்படி இயேசுவை நேசித்தாரோ அதே போல எனக்கு உலகத்தின் நேசம் ஆண்டவர் அனுமதிக்கும் போது, ஜனங்கள் நன்றாக வரும்போது அது சந்தோஷம், நல்லது, தேவை, நான் நேசிக்கணும், நல்லது. ஆனால் அது இல்லாத பட்சத்தில் என்னை அது தனிமைப்படுத்தி விடாது. ஏனென்றால் அவருடைய அன்பு ஒருபோதும் மாறாது. அந்த அளவுக்கு வேற யாராலும் நேசிக்கவும் முடியாது. 2வது காரியம், ஒருபோதும் அவர் என்னை தனியாக இருக்க விடுவதே இல்லை. 3வது காரியம், என்னுடைய மதிப்பு என்னுடைய சூழ்நிலையினாலோ நான் கொண்டிருக்கிற பொருட்களினாலோ என்னை பார்த்து சொல்லுகிற ஜனங்களுடைய ஒப்பீனியன்னாலேயோ வர்றது கிடையாது. எனக்கு ஒரு மதிப்பு உண்டு, அது எனக்கு தெரியும். நான் என் பிதாவுடைய பிள்ளை, நான் அவரை அறிந்திருக்கிறேன், நான் எங்கேருந்து வருவேன், நான் எங்கே போவேன் அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால என் பிதா ஒருவேளை கால் கழுவுகிற ஒரு காரியம் வழியாய் என்னை நடத்தி சென்றாலும் அது என்னை மனதளவில் பாதிக்காது. ஏனென்றால் எனக்கு தெரியும், ஐ நோ மை ஃபாதர், நான் அவருடைய பிள்ளை. ஹல்லேலூயா. அடுத்து 3 காரியங்கள் இருக்கிறது. பட் நான் இப்போ சொல்ல தொடங்கினா அது 9 மணி தாண்டி போயிடும். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து முடிக்கிறோம். மத்தேயு 5வது அதிகாரத்தின் 44வது வசனம். சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அடுத்த வசனம், இப்படி செய்வதனால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள், அவர் தீயோர் மேலும் நல்ல. இந்த வசனத்தை வாசித்தீங்களா? 44வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். நம்ம இதோட வாசித்து முடிச்சிட்டோம்னா நமக்கு தோணும், ஐயோ இது எவ்வளோ பெரிய வேலைங்க, இது எப்படி செய்து முடிக்க முடியும், நமக்கு துன்பப்படுத்துகிறவங்களை எப்படி நேசிக்க முடியும்,
எப்படி நமக்கு நிந்தை பண்ணுகிறவங்களுக்காக நாம ஜெபிப்போம். எப்படி ஜெபிப்போம்? ஆண்டவரே அவனை சந்தியும் ஆண்டவரே. நம்ம சந்திப்பு எப்படி இருக்கும்னா, அடுத்து ஒரு நியூஸ் வரணும், கால் உடைஞ்சது, நம்ம இந்த அடியாள் மாதிரி தான் ஆண்டவர் யோசித்து வச்சிருப்போம். ஆண்டவர் பேக்கில் இருக்கிற ஆண்டவர், அவன் ஆண்டவர் சந்திங்கப்பா, இவனை சந்திங்க ஆண்டவர். நம்மை நிந்திக்கிறவர்களுக்கு, நம்மை துன்பப்படுத்துறவர்களுக்கு நாம் ஜெபிப்பது எல்லாமே இந்த சந்திப்பு வேலை தான். ஆனால் ஆண்டவர் அங்கே அப்படி சொல்லலை, உங்களை பகைக்கிறவர்களை சிநேகியுங்கள். ஏன் அப்படி சிநேகிக்கணுமா? 45வது வசனத்தில், இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் பிள்ளையாக்குனது நான் அப்படி செய்ததினாலே அல்ல, ஆனால் பிள்ளையாக்குனதற்கு பிறகு என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், என் அப்பாவுடைய கேரக்டர் எனக்குள்ள இருக்கணுமா. உங்க பரலோகத்தில் அவர் என்ன செய்யறாரா? நல்லோர் மேலையும் தீமையோர் மேலையும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறாராம். அவர்கள் செய்கிற பிரயாசத்தை அவர் ஆசீர்வதிக்கிறாராம். இந்த சின்ன பிள்ளைங்கெல்லாம் கேட்பாங்கல்ல, ஏன் ஆண்டவர் அப்போ அவங்கள வர்ஷிப் பண்ணலையே ஆண்டவரை, ஏன் அவங்களுக்கெல்லாம் அது கொடுக்குறாரு? ஏன்னா அவர் நல்லவர். அந்த அதிகாரம் அப்படிதான் முடியும். உங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணரா இருக்கிறது போல நீங்களும் எல்லாவற்றிலும் be like your father. உன்னை எடுக்கும் போது நீ உங்க அப்பா மாதிரி இல்ல, ஆனா இப்ப பிள்ளை ஆகிட்டல, இனி உங்க அப்பா மாதிரி மாறிடு. அதுதான் அவர் சொல்றாரு. எத்தனை பேர் சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்கல்ல, ஏதாவது மோசமா செய்யும் போது இந்த அம்மா வீட்டு சைட்ல இருந்து சொல்லுவாங்க, அவங்க அப்பனை போலயே வந்திருக்கான், அவங்க அப்பா மாதிரியே இருக்கான். இல்ல, நல்ல விஷயங்கள் அவங்க அப்பா செஞ்சிருந்தா எப்படி சொல்லுவாங்க? அவங்க அப்பாக்குள்ள ஒரு குவாலிட்டி அவன்கிட்ட இல்லையே, அவங்க அப்பா மாதிரி ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எப்படி ஒரு பிள்ளையை வைத்து அவன் தகப்பனாருடைய சுபாவங்கள் இருக்கிறதா என்று நாமே பார்க்கும்போது, அந்த பரம தகப்பனுக்கு பிள்ளைகளாக்கப்பட்ட நமக்கு இன்னும் அவருடைய சுபாவத்தில் கொஞ்சம் கூட வரவில்லை என்றால், எப்படிப்பட்ட பிள்ளையும் தகப்பனுமான உறவிலே நாம் இருக்கிறோம் என்று நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என்னுடைய கிரியையினாலும் சுபாவத்தினாலும் நான் அவருக்கு பிள்ளையாகிவிட முடியாது. ஆனால் அவர் என்னை பிள்ளை ஆக்குனதுனாலே, இவ்வளவு மகா பெரிய அன்பு என் மேலே கொடுத்ததுனாலே நான் என்ன செய்வேன் என்றால், என் தகப்பனை பார்த்து 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 என் அப்பா போல நான் இருக்கணும், என் அப்பா போல இருக்கணும். அதனால்தான் இயேசு 12வது வயதில் தேவாலயத்திற்கு போகும்போது அங்கேயே இருந்து விட்டார். மரியாள் போய் கேட்கும்போது, ஏன்பா நீ வரலன்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, உங்களுக்கு தெரியாதா என் பிதாவுக்கு அடுத்த காரியங்களில் நான் இருக்க வேண்டியனா? பாருங்க, அவருக்கு ஆசை, அவருக்கு விருப்பம், அவருக்கு எண்ணம், ஏக்கம், அவருடைய வாழ்க்கை முழுவதுமா என் அப்பாவோட காரியத்தில் நான் இருக்கணும் தெரியாதா? என் அப்பா அனுமதித்ததுல நான் நடக்கணும் தெரியாதா? என் அப்பா சொல்லாம நான் ஒன்னும் செய்ய முடியாது தெரியாதா? அப்படிப்பட்ட யாரெல்லாம் அப்படிப்பட்ட உணர்வோடு ஆண்டவரை, அப்பா நீர் என் அப்பா, I want to be like you. யாரெல்லாம் என்னை பார்க்குறாங்களோ சொல்லணும், உங்க அப்பா யாரா? உங்க அப்பா யாரு? எப்படி உன்னை பகைக்கிறவர்களை நேசிக்க முடியுது? என்னை அப்பா அப்படி. ஹல்லேலூயா. அந்த உணர்வும் அந்த எண்ணமும் உள்ளவன் மட்டும்தான் இந்த உறவுக்குள்ளும் வர முடியும். இந்த உறவுலே போகிறவனுக்கு அந்த எண்ணம் வராமல் இருக்க வழியே கிடையாது. ஏனென்றால் அந்த உறவுலே இருக்கிறவனுக்கு எப்போதும் ஒரே ஒரு எண்ணம் தான், என் தகப்பனை நான் பிரியப்படுத்த வேண்டும், என் அப்பா அவருடைய அன்பு நான் கண்டிருக்கிறேன், அவர் எனக்கு செய்த கிரியைகளை நான் கண்ணார கண்டிருக்கிறேன், என் வாழ்க்கை முழுவதும் அவர் என்னிலே வெளிப்பட வேண்டும், அவருடைய பிள்ளையாக இருக்க வேண்டும். அப்படியே தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. எத்தனை பெரிய பாக்கியம் எங்களுக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவரே. எத்தனை பேர் உம்முடைய நாமத்தை விசுவாசித்தார்கள், அத்தனை பேரும் உம்முடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் தந்தீர். எங்களை நீ ரட்சித்தது மட்டுமல்லாமல் உண்மையிலே உம்முடைய பிள்ளைகளாகும் பாக்கியம் தந்தீர் ஆண்டவர். நான் உம்முடைய பிள்ளையப்பா, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தந்தீரே. உள்ளத்திலிருந்து சொல்லலாமா? அப்பா அப்பா, நான் உங்க பிள்ளை ஆண்டவரே, நீங்க என்ன பிள்ளையாக்குனீங்க ஆண்டவரே, நீ நல்ல நம்பத்தக்க நல்ல தகப்பன் ஆண்டவரே, எங்களை காக்கிற தகப்பன் ஆண்டவரே. உம்முடைய அன்பு அதை நான் அறியத்தக்கதாய் என் உள்ளான மனிதனை பலப்படுத்தும். எப்படி நீர் இயேசுவை எவ்வளவாய் நேசித்தீரோ அவ்வளவாய் எங்களை நேசிக்கிறீர் என்கிற அந்த உணர்வு எனக்கு கிடைக்கும்படியாய்
எனக்கு அந்த பலனை தந்திரலும் ஆண்டவரே. எப்படி நீர் இயேசுவை எந்த சூழ்நிலையிலும் நீர் தனித்திருக்க விடவில்லையோ, அப்படியே என்னோடும் கூட எல்லா சூழ்நிலையிலும் என்னை தனித்திருக்க விடாமல் கூடவே இருப்பதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. என்னுடைய மதிப்பெல்லாம் நீர் என் தகப்பனாய் இருப்பதனாலே மாத்திரம் அது போதும் அப்பா. அது என் வாழ்க்கையிலே ஒரு யதார்த்தமாகட்டும் ஆண்டவரே. மீதி காரியங்கள் எல்லாம் எனக்கு அற்பமும் குப்பையுமாய் தெரிவதாக. எப்படி பரலோகத்தில் இருக்கிற என் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறாரோ, அதே போல நானும் பூரண சற்குணராய் எல்லாவற்றிலும், என்னுடைய கிரியையிலும் என்னுடைய சுபாவத்திலும் என் தகப்பனை வெளிப்படுத்த ஆண்டவரே எனக்கு பாக்கியமும் கிருபையும் அந்த உறவிலே வளரும்படியான ஆண்டவரை தயவும் பாராட்ட வேண்டுமாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளே. நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளே. உம்மைத்தானே நம்பியுள்ளே. ஓ நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளே. நம்பத்தக்க சொல்லுங்க. வாழ்வே வழியே வாழ்த்துகிறே, உம்மை வணங்குகிறே. வாழ்வே வழியே பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, எங்கள் தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். இந்த நாளிலே நீர் எங்களுக்கு ஞாபகம் ஊட்டின உடைய வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. எத்தனை பெரிய பாக்கியம் உம்மை அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர சுவிகாரத்தின் ஆவி எங்களுக்கு தந்து உம்முடைய பிள்ளைகளாக்கி ஆண்டவரே, இயேசுவை நீ நேசித்தது போல, அவரை நீ நடத்தினது போல, அவரை நீர் உயர்த்தினது போல எங்களோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் அது போலவே எங்களை நடத்துவதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையிலே ஒரு யதார்த்தமாவதாக ஆண்டவரே, அதுவே எங்கள் வாழ்க்கையாவதாக ஆண்டவரே. அப்படிப்பட்ட உறவிலே ஒவ்வொரு நாளும் வளரும்படியாய் ஆண்டவரே, புதிய வருடத்துக்குள்ளே பிரவேசிக்கிற எங்களுக்கு இதுவே வாஞ்சையாயிருப்பதாக ஆண்டவரே. அடுத்த வருடத்திலே என் தகப்பனோடு கூட, என் அப்பாவோடு கூட உறவிலே இன்னும் அதிகமாய் பலப்படும்படியாய், வளரும்படியாய், அவரை நான் இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ளும்படியான பாக்கியத்தை எங்களுக்கு தந்தரலும். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. ஆன்லைனில் இணைந்திருந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு இந்த வருடத்தின் இறுதி நாளும் ஆண்டவரே புதிய வருடமும் எல்லா விதத்திலும் ஆசீர்வாதமாயிருக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும் இம்மட்டும் நடத்தின தேவன் இனிமேலும் எங்களை நடத்துவீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையின் மூலம் வந்த எல்லா மகிமையும் கனமும் உமக்கு ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. வீடுகளுக்கு செல்லும் போதும் உம்முடைய பாதுகாவல் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக ஆண்டவரே. நாளைக்கு நடக்கிற ஆராதனைகளை எல்லாம் உம்முடைய திருக்கரத்திலே தருகிறோம். நீ பொறுப்பெடுத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவரே எல்லாவற்றிலும் உம்முடைய நாமம் மாத்திரம் உயர்ந்திருக்க செய்வீராக ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.